Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai Israel Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம மத்தியில் கணத்துக்குரிய அருமையான நம்முடைய பாஸ்டர் ஐயா கிறிஸ்துதாஸ் ஐயா நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அவங்க தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே நம்ம மத்தியில் வந்தவங்க தான். ஸோ இன்றைக்கி தேவன் அவங்கள மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆகையினால நம்ம எல்லாரும் நல்ல ஒரு விழிப்பான இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். இப்பொழுது ஐயா அவங்க நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடந்த முறை நான் வந்தபோது ஒரு பாடலை கற்றுக் கொடுத்தேன். When I came last time, I taught you a song. அந்த பாடலை நீங்கள் எல்லாம் நினைவு வைத்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். I believe in God that you all remember that song still. ஒரு விசை கூட நான் அந்த பாடலை நான் பாடின பிறகு இந்த வாரத்திலும் ஒரு புதிதான ஒரு பாடலை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். I would like to sing the song that I've already taught you, and after that I will also teach you a new song, and after that we can also sing together the new song. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே உந்தன் வார்த்தையை நம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் அடைவேன். நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் அடைவேன். நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன்.
நம்பி ஆசையா உம்மை தேடி வந்தேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீர் எழுந்தருளும் நான் ஜெயம் பெறுவேன். ஹல்லேலூயா. இதனுடைய விளக்கத்தை நாம் கடந்த முறை நாம் தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்களில் பாளையம் இறங்கி அவர்கள் தேவனுடைய கூடாரத்தை கொண்டு போகும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய பெட்டி, விசேஷமாய் தேவன் வாசமாக இருந்த கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போகும் பொழுது அவைகளை கொண்டு போகும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஏகோபித்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், கர்த்தாவே நீர் எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஆர்ப்பரித்து கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த எல்லா தடைகளும் நீக்கப்பட்டது. அவருடைய பிரயாணங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னோக்கி போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, இயேசு சுவாமி இந்த பூமியில் இருந்தபோது கூட அற்புதங்கள் எல்லாம் செய்யும்போது ஒரு வார்த்தை தான் சொன்னார், சுகமடைவாயாக, திறக்கப்படுவதாக, எழுந்திரு. இவ்விதமாக ஒரு வார்த்தை சொன்னார். மரித்தவர்கள் எழும்பினார்கள், பல்வேறு வியாதியில் இருந்தவர்கள் சுகமானார்கள், பிசாசின் பிடியில் இருந்தவர் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஜெபித்து அவர் ஆசீர்வதித்து ஆகாரத்தை பெற்றுக் கொடுத்த பொழுது திரளான ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். அவருடைய ஒரு வார்த்தை மிகவும் வல்லமை பகிர்ந்ததாக இருந்தது. அவருடைய வார்த்தை, அவருடைய பார்வை, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல், அவருடைய எச்சில், அவருடைய உச்சந்திரம் உள்ளங்கால் வரை வல்லமை பகிர்ந்ததாக இருந்தது. அதே போல் இந்த நாட்களில் கூட நம்முடைய படுக்கை, நம்முடைய வியாதி பலவீனங்கள், நம்முடைய விதமான கஷ்டங்கள், பல்வேறு நிலவரங்கள் நாம் இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நம்முடைய ஜீவியத்தில் பலிக்கும். ஆகையினால் விசுவாசத்தோடு நாம், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது நான் சுகமடைவேன் என்று பாருங்கள். 110 விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவனுடைய வேலைக்காரன் போகும்போதே அவன் குணமடைந்தவனாக அவனுக்கு போய் காண்கிறான். இயேசு சுவாமி இடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் வீட்டுக்கு நீர் வர நான் பாத்திரவான் அல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். நீர் எவ்வளவு பெரிய தேவன், நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆகையினால் இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின்படியே, அந்த உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவது என்கிற வார்த்தையானது அப்படியே அவன் திரும்பி போகும் பொழுது அவன் வேலைக்காரன் சுகமடைந்தவனாக அவன் கண்டு சந்தோஷப்பட்டான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு பாதையின் வழியாக நாம் கடந்து செல்லும்போது இயேசுனுடைய ஒரு வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தை நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றுதலை, பெரிய ஒரு ஜெயத்தை கட்டிடும். அந்த விசுவாசத்தோடு இந்த பல்லவியை நாம் அடிக்கடி பாடி கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுவோமாக. இந்த முறை வேறொரு பாடலை கற்றுக் கொடுக்கும்படியாய் கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சாதாரணமாக ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளராதவர்கள் தேவ சமூகத்தில் வந்தால், ஜெபித்தால் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இருக்கும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பங்களுக்கு இந்த காரியங்கள் செய்யும். இது விதமாக அன்னாலை போல விண்ணப்பம் பண்ணக்கூடியவர்களாய், வேண்டுதல் செய்யக்கூடியவர்களாய், ஜெபிக்கக்கூடியவர்களாய் இப்படி தான் காணப்படுவார்கள். வேண்டுதல் செய்கிறவர்களாய், விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கடந்து வருகிற தேவனுடைய ஜனங்கள், விசேஷமாக வருகைக்காக ஆயத்தமாகிற தேவனுடைய ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் கர்த்தரை துதித்து கொண்டு ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். பழைய ஒரு பாடல் கூட இருக்கிறது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றினால் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். அவ்விதமாக பழைய கால பரிசுத்தவான்கள் கஷ்ட நேரங்களில், பல்வேறு விதமான நெருக்க நேரங்களில் தேவனை துதித்து ஜெயம் எடுத்திருக்கிறார்கள். துதி என்பது ஒரு பெரிய ஆயுதமாக நம் வேதத்தில் நாம் படிக்கிறோம். தேவனை துதிக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோ பட்டணம் போல ஒரு பெரிய மதில் நமக்கு முன்பாக ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு இருக்கும். ஆனால் தேவனை துதித்தால் அவைகள் எல்லாம் கீழ் தரைமட்டமாக மாற்றப்படுவதை நாம் உணரலாம், காணலாம். இப்பொழுது கூட ஒரு சிறிய பாடலை நாம் பாடப்போகிறோம். அது தேவனை துதிக்கும்படியான ஒரு சின்ன ஒரு துதியின் பாடல் தான். அவ்விதமாக துதிக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமையை நாம் உணர முடியும். அந்த விசுவாசத்தோடு இந்த சின்ன ஒரு பல்லவியை
உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். நான் 1-2 முறை நான் பாடுகிறேன். அவர் 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 வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். இயேசுவின் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். இயேசுவின் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். இயேசுவின் வாசல்களில் துதியோடு வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். முதலாவது பாடும் பொழுது அவர் வாசல்களில் துதியோடு வருவேன். 2ஆம் முறை பாடும் பொழுது இயேசுவின் வாசல்களில் துதியோடு வருவேன் என்று பாடி நாம் கர்த்தருக்குள்ளே எப்பொழுது சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த காலை வேளையில் கூட உங்கள் மத்தியில் இருப்பதிலே நான் கர்த்தருக்குள்ளே பெரிய சந்தோஷம் அடைகிறேன். I greatly rejoice in the Lord for God bringing me in your presence this morning. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியங்களை கர்த்தர் ஏழைகளும் பேதைகளும் ஆகிய நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். And many people could not get this opportunity, but God has given this blessed opportunity for us who are poor and fool. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். For our God is good. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். Our God is the one who answers all our prayer. நம்முடைய தேவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராய் இருந்து நம்முடைய வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்பாகவே தூரத்திலிருந்து கவனித்து பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். And the Lord God will hearken to all our prayers even before the word proceedeth out of our mouth. Our God knows it. நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். For our God is great. நம்முடைய தேவனை குறித்த சரியான விளக்கத்தோடு அறிவோடு கூட நாம் இந்த நாட்களை ஜீவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். And we are duty bound that we should live with proper knowledge and understanding about our God. இந்த காலை வேளையில நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிக்க போகிறோம். And this morning we are going to meditate an important truth. ஆண்டவர் தாம் எவ்விதமாக இருக்கிறாரோ அதே போல தம்முடைய ஜனங்களும் இருக்க விரும்புகிறார். And the Lord God desires his people should be like him. இயேசு சுவாமி இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். And be thou perfect as the Father which is in heaven is perfect. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும்படியாக ஒரு அளவுகோல் வைக்கப்பட்டிருக்கிறது. And for a child of God there is a measure or a scale kept to grow in the spiritual life. நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெயமாய் ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை பிடித்து கொண்டவர்களாக பரிசுத்த ஜீவியத்தை பிரதிஷ்டை பாதுகாத்து கொண்டவர்களாக நமக்கு முன்பாக
மண்மறைந்திருக்கிறார்கள். And there are so many servants of God who have kept their holiness, have kept their course, and they have ran the race before the Lord, and they've also went to be with the Lord in glory. நமக்கு கர்த்தருடைய வேத வசனத்தை கருத்தாய் போதித்தவர்களை அவருடைய மாதிரியை நாம் பார்த்து அவைகளை பின்பற்ற வேண்டும் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். And St. Paul says, "O mark the perfect man, look unto their footsteps and walk ye according into it." நீ உத்தமனை பார்த்து செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று நாம் படிக்கிறோம். And mark the upright man, for the end of that man is peace. அந்த சமாதானமான மனுஷனுடைய முடிவை பார்த்து கொண்டு நாம் நம்முடைய ஜீவியத்தை நாம் ஓட வேண்டும். And we have to look unto that upright person, and we have to run our race. இந்த பூமியிலே ஒரு பரிசுத்தவான் ஜீவித்தால் அவன் ஜீவிக்கிற வரை நாம் அவனை பார்க்கவே கூடாது. When a saint of God lives in the world, we should not look at him when he lives there. என்றைக்கு ஜெயத்தோடு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறானோ அதற்கு பிறகுதான் அந்த பரிசுத்தவானை நாம் பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says we should look at the person only when he concludes his race on this earth. அவருடைய முடிவை நன்றாய் கவனித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். And you should look at the end of the person, and then we have to follow his faith. நமக்கு முன்பாய் கர்த்தர் எத்தனையோ பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். Our God has kept so many servants of God before us. பரிசுத்தவான்கள் மண்மறைந்திருக்கிறார்கள். And there are so many saints of God who entered in glory. உதாரணத்திற்கு பாஸ்டர் லாசரஸ் என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். For example, there was a pastor called Pastor Lazarus. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவர் தேவனுடைய மனுஷன். From the sole of the head till the sole of his foot, he was a saint of God. அவர் ஜீவனோடு இருக்கும் பொழுதே அவரை கண்கூடாக நாம் கண்டவர்கள். And we all have seen him when he was alive. Pastor S.B. Ernest என்ற ஒரு பரிசுத்தவான் And there was a pastor called Pastor S.B. Ernest. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்தவான். From head to toe he is a saint. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். I'm saying this for an example. இதுபோல பாஸ்டர் டி.யு. தாமஸ் அவர்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக இருந்தார்கள். And there were so many servants of God before us. அவர்கள் ஜீவனோடு இருக்கும்போது அவர்களை குறித்து யாருமே பெரிதாக சொல்லவில்லை. And nobody spoke great about them when they were alive. அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்து பரிசுத்த பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதி ஜீவிக்கிற எனக்காக நீதியின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அந்நாளில் தந்தருள்வார் என்று சொல்லி தங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொன்ன பிறகு அவர்களை குறித்து இன்றைக்கு தைரியமாய் நாம் சொல்லுகிறோம். And as they have also, as St. Paul said, I have fought my fight, kept my faith, and ran the course, and a crown of righteousness kept for me, and not only for me, for all those who desire is coming. And likewise we also must say, looking and in that same way they have ran the race. இதே போல நமக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்தவான்களுடைய முடிவை பார்த்து அவருடைய விசுவாசத்தை நாம் பின்பற்றுகிறோம். அவர் நமக்கு கண் கண்ட ஒரு ஆண்டவரை போல நாம் பார்க்கிறோம். And likewise we also see those people who have ran the race properly, and they have ran the race successfully, and we see them as a type and shadow of God. அவர்கள் கடந்து போன பல்வேறு பாதைகளை அவர்கள் ஜீவனோடு இருக்கும்போது தங்களுடைய வாயினாலே அவைகளை சாட்சியாக அறிவித்திருக்கிறார்கள். And they have also testified all the way in which they have went through when they were alive as the testimony. அவைகளை நாம் பின்பற்றுகிறோம். And we all follow after that. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. And above all things, our Savior and our Lord Jesus Christ, he is our role model. விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கிக்கொண்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். And St. Paul says, look unto the Lord Jesus Christ, the author and finisher of our faith, and look unto him, and we should run our race. நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக நமக்கு மாதிரியாக அவர் அடிச்சுவடுகளை பின்வைத்து போயிருக்கிறார் என்று பரிசுத்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். And St. Peter writes in his epistle that the Lord Jesus left his footsteps for us so that we might follow after it. ஆகையினால் நம்முடைய பரிசுத்தவான்களை மண்மறைந்த பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அளவுகோல் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவாய் நமக்கு முன்பாக இருக்கிறார். And we look at all the servants of God, above all the saints of God, our Lord, our Savior Jesus Christ. He is the measure of our life. இன்றைக்கு திரளான ஜனங்கள் இரட்சிக்கப்பட்ட சபைக்கு வருகிறார்கள். Even today so many people are saved and coming to the church. திரளான ஜனங்கள் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு இரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறார்கள். And many have received the Lord Jesus Christ as the Savior and have accepted salvation. சிலர் சபையிலும் வந்து அங்கத்தினராய் இருக்கிறார்கள். And some have become partakers of the church. காத்திருப்பு கூட்டங்கள், வேத பாடங்கள், பரிசுத்த ஆராதனைகள், வீட்டு கூட்டங்கள், ஏரியா ஜெபங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கிறார்கள். And they take part in all kinds of prayer like Bible study, tarrying meeting, area praise, and all kinds of
house prayers. ஆனால் அப்பேற்பட்ட அனுபவத்திலே நாம் திருப்தி அடையக்கூடாது. But we should not be satisfied with that experience. விளங்கிக் கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I would like to say this as an example. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய திரியேக தேவனுக்கு நிழலாட்டமாக பல்வேறு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the Old Testament, as a type and shadow of the triune God, so many things are written. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மூன்று பேரும் திரியேக தேவனுக்கு நிழலாட்டம். Abraham, Isaac and Jacob they are all the type and shadow of the triune God. வேறொரு விதத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, எலியாசார் தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு சுவாமி பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டம். On other type, Abraham, Isaac and Eliezer were also type and shadow of the Father, Son and the Holy Spirit. இப்படி அநேகரை தேவனுக்கு நிழலாட்டமாக இந்த பூமியிலே சிலர் ஜீவித்திருக்கிறார்கள். And likewise there are so many people who have lived in the type and shadow of God. பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதுமாக நிழல், புதிய ஏற்பாட்டு காலம் முழுவதுமாக நிஜம். In the complete Old Testament it is a shadow, whereas the complete New Testament it is a real or the truth. நாம் அறிந்திருக்கிறபடி நித்தியத்தில் கூட பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாம் புதிய வானத்தை தான் சுதந்தரிக்கிறார்களே ஒழிய சீயோனுக்குள்ளும் எருசலேமுக்குள்ளும் பிரவேசிக்க முடியாது. As we all know, all the saints of God, all the saints from the Old Testament, they will inherit the new heaven but not the Zion or Jerusalem. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் புதுதும் ஜீவனுமான மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. A new and a lively way is opened only through Lord Jesus Christ. இயேசு சுவாமியின் மூலமாக தான் அவருடைய இரத்தத்து சிந்தப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த திரைச்சீலைக்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலம் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Only by the death of the Lord Jesus Christ and by his blood the veil is torn and we can enter into the most holy place. ஆகையால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுடைய ஆராதனை முறைமைகள், அவருடைய ஜீவியங்களை எல்லாமுமே நமக்கு ஒரு நிழலாட்டமாக, ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore all the way of worship, all the way of their offerings and sacrifices, they were all kept as a type and shadow for us. ஆபிரகாம் அவனுடைய மகனுக்கு பெண் கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை வந்ததை நாம் காண்கிறோம். And we all know there was a circumstance where Abraham had to find a girl for his son. தன்னுடைய வேலைக்காரரில் பிரதானமானவனாகிய எலியாசாரை அழைத்து அவன் சொல்லுகிறார். And he called Eleazar, the principal of his servants. என்னுடைய மகனுக்கு விவாகத்திற்கான காலம் வந்திருக்கிறது. And this is the time of my marriage of my son. நீ என்ன செய்ய வேண்டும்? What you must do? நீ என் தேசத்துக்கு போ, என் தேசத்தில் போய் என் இனத்துக்கு போ, அங்கு போய் என்னுடைய மகனுக்கு பெண் கொள் என்று சொல்லி ஆணையிட்டு அவன் வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு அனுப்புகிறதை நாம் காண்கிறோம். And we see he is instructing his servants saying, you go to my own nation, to my own land and my own kindred, and there find a daughter for my son. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இவைகள் எழுத்தின்படியாக நாம் இன்றைக்கு பல்வேறு விதங்களிலே ஜனங்களை எடுத்து அதை வியாக்கியானப்படுத்தி பேசுகிறதை நாம் காண்கிறோம். And in literal way we see how these people interpret this in various ways. தேவனுடைய ஜனங்கள் இவைகளை எழுத்தின்படியாக இது நடந்த காரியம், ஆனால் எழுத்தின்படியாக எடுத்துக்கொண்டு ஜாதி, மதம், பாஷை, தேசங்களை வைத்து இருந்தால் கர்த்தருடைய வருகையிலே நாம் கைவிடப்படுவோம். Beloved children of God, this is a true incident, but we observe this literally looking at our own tribe and community and caste, and then we cannot become caught up in the coming of the Lord. இரத்தத்தினாலே வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் ஒரு கூட்டத்தில் வருகிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஜாதி என்கிற கூட்டத்தில் வருகிறார்கள். All those people who have come under the blood of Jesus, they all come under one thing that is called as holy group. ஆசாரிய கூட்டம் என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். And they all come under the group of tribes. அவர்கள் ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம். And they are all the priestly, they are the priest of God, and they are a chosen kingship of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இப்பேற்பட்ட ஒரு நிலவரத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள் பரிசுத்த ஜாதி என்று அறியப்படுகிறார்கள். And all these people, they are called to be the holy seed. இந்த பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறவர்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். And all these people, those who are holy, have to be brought into an important experience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, Oh beloved people of God, கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? and what is the experience God expects from us? அந்த பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற ஸ்தானத்திற்கு வர வேண்டும். And those who are coming to the holy seed, they should become as a bride of Christ. இங்கு ஆபிரகாம் எலியாசர் இடத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? And what did this Abraham say unto Eleazar? என் தேசத்துக்கு போ, என்னுடைய இனத்திற்கு போய் பெண் கொள். And he said, go to my country and go to my kindred. அங்கு போய் என்னுடைய மகனுக்கு பெண் கொள். And take a wife unto my son. இதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? என்னுடைய தேசத்துக்கு போ என்று சொன்னால் அவருடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை வெளிப்படுத்துகிறது. And my country speaks about the believers in the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. தேசத்துக்கு போ.
and go to my land என்னுடைய இனத்திற்கு போ and go to my kindred. தேசத்துக்கு போ என்று சொன்னால் என்ன? And what does it mean go to my country? அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க வளரக்கூடிய சபையை வெளிப்படுத்துகிறது. It speaks about the church which has grown to the stature of Christ. இன்றைக்கு எத்தனையோ சபைகள் பூமியில் இருக்கிறது. And there are so many churches formed in the earth. ஆனால் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறதில்லை. And they are not teaching the truth as truth. தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக போதிப்பதில்லை. And they do not teach the word of God as word of God. அதனுடைய ஆழமான சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்துக் கொள்கிறார்கள். And they try to control the deeper truths by the iniquity. ஆனால் கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு சபையை தந்திருக்கிறார். But graciously God has given us the church. எக்காரணத்தினாலும் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்காமல் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களை போதிக்கக்கூடிய சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். And God has given us the churches where we can learn the truth in a true and a deeper way. தேவனுடைய அப்போஸ்தலர்களே தேவனுடைய ஊழியர்களே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given us the apostles and servants of God to us. இந்த சபைக்குள்ளே வருகிறவர்கள் எழுத்தின்படியாக அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு முன்னேற்றத்தை நாம் காண்கிறோம். And all the people those who come into this church we see a spiritual growth and a literal growth in them. ஆவிக்குரிய பிரகாரமாக 5 விதமான பிறப்புகள் தேவை. In a spiritually there are 5 types of birth. முதலாவது 3 விதமான பிறப்புகள் மிகவும் இன்றியமையாத பிறப்புகள். And there are 3 births that are very very essential. ஒன்று மறுபடியும் பிறக்க வேண்டும். That is born again. இரண்டாவது ஜலத்தினால் பிறக்க வேண்டும். And to be born of water. மூன்றாவது ஆவியினால் பிறக்க வேண்டும். And thirdly to be born of spirit. இவ்விதமாக 3 விதமான பிறப்புகள் அடிப்படை சத்தியம். And all these 3 births these are all very essential and basic truth. மறுபடியும் பிறத்தால் என்றால் அர்த்தம் என்ன? And what is the meaning of being born again? எழுத்தின்படியாக நாம் ஒரு விசை பிறந்தோம். We are born literally or physically. தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தோம். And we are born out of the mother's womb. எப்படி பிறந்தோம்? How are we born? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார். And psalmist says, நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். I was shaped in iniquity and sin did my mother conceive me. பூமியிலே பிறந்த எல்லாரும் பாவத்தில் பிறந்திருக்கிறார்கள். All of us are conceived in sin. அநியாயத்தினால் அக்கிரமத்தினால் பிறந்திருக்கிறார்கள். And by the sin and iniquity. ஆனால் இப்பேற்பட்ட மனிதன் ஒரு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக பரிசுத்த தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற ஒரு தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிபரராகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. But this person who was in this state who could not go and stand before their God who is full of holiness, who is righteous. ஆகையினால் அவருடைய மனவாட்டியாய் மாறுகிறவர்கள் இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக மனம் திரும்புதல் மறுபடியும் பிறத்தல் என்கிற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. So for all these people they all have to come to the place called repentance or to be born again. அதிலே 7 படிகள் இருக்கிறது. And there are 7 steps in it. மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தாங்கள் அநியாயமாய் எடுத்த பொருட்களை திரும்பி கொடுத்து தேவனால் நீதிகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவ்விதமாக இந்த மனம் திரும்புதல்ல அவர்கள் சரியான ஒரு பிறப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். And the salvation they receive a right birth. There are 7 steps in which either they should accept the Lord Jesus Christ as their savior, they have to return everything, they have to confess all their sins, and they have to return everything they have taken unjustly, and they have to be sanctified, and they have to be glorified, and this is how they have to receive the experience of salvation. Amen. இரண்டாவது ஜலத்தினால் பிறக்க வேண்டும். And secondly to be born of water. ஜலத்தினால் பிறத்தல் என்ற அர்த்தம் என்ன? And what is the meaning of to be born of water? நம்முடைய சரீரம் முழுவதுமாய் தண்ணீருக்குள்ளே முழுக வேண்டும். Our whole body should be immersed in water. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே நாம் முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். And we should be baptized in the name of Father, Son and the Holy Ghost. அப்போஸ்தலருடைய கரங்களிலே நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். And we should receive baptism from the hands of the apostles. இவ்விதமாக நாம் தண்ணீரிலே நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முழுகி நாம் மறுபடியும் எழும்பும் பொழுது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களாக புதிய மனுஷராய் நாம் ஜலத்திலிருந்து எழுந்து வருகிறோம். Likewise observing all this, when we are immersed in water we are dead to sin and alive unto righteousness. இதற்காக தான் இயேசு சுவாமி மாதிரியை காண்பிக்கும்படியாக தான் ஜலம் கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தானிலே யோவானுடைய கரத்திலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். And to set an example for us, the Lord God Jesus himself, he took an immersion baptism when the waters of Jordan overflowed from the hands of John the Baptist. இந்த முழுகி ஞானஸ்நானத்திற்கு விரோதமாக பல்வேறு உபதேசங்கள் உண்டு. And there are so many doctrines against this immersion baptism. அவைகள் ஒன்றும் வேதம் அங்கீகரிப்பதில்லை, பரலோகமும் அங்கீகரிக்காது. The word of God and the heaven will not approve it. ஆகையினால் ஜலத்தினால் நாம் இரண்டாவது பிறக்க வேண்டும். And secondly we should be born of water. மூன்றாவது ஆவியினால் பிறக்க வேண்டும். And thirdly to be
be born of spirit. ஆவியினால் பிறத்தல் என்றால் அதனுடைய அர்த்தம் And என்ன? what is the meaning of to be born of spirit? நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவை மரித்தோர் இந்த எழுப்பினருடைய ஆவி நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். And from our head to our toe, the same spirit that revived and that brought up Jesus from the dead should work in our body too. இயேசு சுவாமி பரமேறி போவதற்கு முன்பாக சொன்னார், When the Lord Jesus Christ before his ascension he said, உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எல்லாரும் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி 120 பேர் அவளுக்கு அந்த வாக்குத்தத்தமாய் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றார். And the Lord Jesus Christ instructed 120 people to tarry till the power from above come upon them. அவர்கள் மேல் வீட்டில் காத்திருந்து 50ஆம் நாளிலே அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே கர்த்தருடைய அபிஷேகத்தை வல்லமையாய் நிரம்பி பெற்றுக்கொண்டார்கள். On the 50th day, on the day of Pentecost, they tarried and they received the anointing from the Lord. அந்த அபிஷேகம் அவர்களை முற்றிலுமாய் மாற்றி விட்டது. And that anointing has changed them completely. கோழையாய் பேதையாய் இருந்தவர்கள் சபிக்கும் சத்தியம் பண்ண தொடங்கின பேதுருவை ஒரு பலசாலியா ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனாலும் தேவன் அவரை உயிரோடு எழும்ப செய்தார் என்று திரள் ஜனங்களுக்கு முன்பாக 3000 பேருக்கு முன்பாக அறிக்கையிடக்கூடியவனாய் மாற்றினது. And the same anointing made this Peter, who was a coward, who was a fool, and who was so afraid person, to confess that he have killed the Prince of Life before 3,000 people and the multitudes. எல்லா அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் எல்லாருமே அந்த உன்னத பலத்தினால் தரிப்பிக்கப்பட்டவர் பிறகு இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். All the disciples, all the apostles, after being anointed, they all died as martyrs. தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாய் நிந்தைகளே அவமானங்களை சகிப்பதிலே அவர்கள் வெட்கப்படவில்லை, அவர்கள் கஷ்டப்படவே இல்லை, சந்தோஷமாய் பாடுகளை சகித்தார்கள். And they are not at all ashamed and enduring all the afflictions, trials and troubles in the name of Jesus. சிறைச்சாலையிலே போடப்பட்டு பயங்கரமாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள். And they were put into prison and they were greatly afflicted. மறுபடியுமாக விடியற்காலையிலே எழுந்து போய் தேவனுடைய ஆலயத்திலே இயேசுவே ஜீவாதிபதி என்று பிரசங்கித்தார்கள். Once again in the early morning they went to the temple of God and they said Jesus is the Prince of Life. எந்த அதிகாரத்திற்கும் அவர்கள் பயப்படவில்லை. And they are not afraid of any power. இந்த ஜலத்தினால் அந்த ஆவியினால் பிறந்த பிறகு அப்பேற்பட்ட தேவனுக்காக சத்தியத்திற்காக ஜீவிக்கும்படியான ஒரு உன்னத பலன் இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளே வந்துவிடும். And this people, when we live in such a truth and such an anointing, we will receive a power to live in this mortal body. இதுதான் அடிப்படை சத்தியம். This is the basic truth. இந்த அனுபவம் இருந்தாதான் ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோக ராஜ்யத்திலே பிறக்கிறான். Only with this experience man can be born in the kingdom of God. அதற்கு பிறகு சியோனிலே பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. And there is another experience to be born in Zion. நான் சியோனிலே பிறந்தான் என்று எழுதப்படும் என்று நாம் படிக்கிறோம். We read this, and that person shall be born in Zion. அவர் எல்லாரையும் கர்த்தர் தொகையிடுவார். And the Lord shall number them. சியோனிலே பிறந்து சியோனிலே வளர்ந்து சியோனிலே பூர்ணமாய் இயேசு கிறிஸ்துவை போல ஆட்டுக்குட்டியை போல ஜீவிக்கிற 144,000 பேர் இயேசுவோடு கூட சியோன் மலையிலே நிற்கிறதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறதை காண்கிறோம். In the book of Revelation chapter 14, the Lord God revealed unto John in that 144,000 people, those who were born and brought up in Zion shall be brought up to the holy mount of Zion. இவர்கள்தான் இந்த தேசத்திற்குட்பட்டவர்கள். And they are the people who belong to this country. ஆபிரகாம் சொல்லுகிறான், என் தேசத்துக்கு போ. You go to my country. தேசத்துக்கு மாத்திரமல்ல என்னுடைய இனத்துக்கு போ. And nextly he says, go to thy kindred. எழுத்தின்படியாக ஜாதி பாஷைகளை குறித்து பேசவில்லை பிரியமானவர்களே. We are not literally speaking about caste and community. எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள். They are all spiritual. ஏற்கனவே சொன்னது போல ஜாதி பாஷை எல்லாவற்றையும் நாம் பேசுகிறவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய வருகையில் நாம் கைவிடப்படுவோம். If we continue to hold on to a caste and community, will not be caught up in the coming of the Lord. இந்த பூமியிலே கர்த்தருடைய வருகை இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள் ஒரே இரத்தம் இயேசுவின் இரத்தம் மாத்திரம் தான் நமக்குள்ளே ஓட வேண்டும். All those people who were washed by the blood of Jesus, only the blood of Jesus should flow in us. பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பரிசுத்த சகோதரரே அன்று பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று எழுதுகிறார். When St. Paul writes, "Oh holy brethren who are called unto the most high calling." அந்த பரிசுத்த சகோதரர் ஒரே ஒரு கூட்டம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எவ்வளவு எத்தனை நன்மை இன்பமானவை. How good and pleasant for brethren to dwell together in unity. அப்போ இந்த தேசத்திற்குட்பட்டவர் இனம் என்று சொன்னால் என்ன? And what do the kindred speak here? இயேசுவுடைய பரிசுத்தத்திற்கு நேராய் வளர்ந்தவர்கள். And those who grow in the holiness of Christ. இயேசுவுடைய தாழ்மைக்கு நேராய் வளர்ந்தவர்கள். Those who grow in the humility of Christ. இயேசுவுடைய கீழ்ப்படிதலுக்கு நேராய் வளர்ந்தவர்கள். Those who grow in the obedience of Christ. இயேசுவுடைய பாடுகளுக்கு நேராய் வளர்ந்தவர்கள். And those who grow in the sufferings of Christ. இயேசுவுடைய அன்புக்கு நேராய் வளர்ந்தவர்கள். And those who grow in the love of Christ. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இவைகள் எல்லாம் விளக்கி காண்பிக்கும்படியாக 4 முகங்களை நாம்
நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 4 முகங்களை படிக்கிறோம். In the book of Ezekiel in the Old Testament we read about 4 faces. மனுஷ முகம், கழுகு முகம், எருது முகம், சிங்க முகம். And we read about 4 faces, face of a man and an ox and an eagle and a lion. தேவனுடைய விசுவாசத்தின் பூரணம் சிங்க முகத்தை வெளிப்படுத்துகிறது. And the perfection of faith speaks about the face of lion. மனித முகம் அன்பை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. And the face of man speaks about the love of Christ. கழுகு முகம் உன்னதத்தில் பறக்கக்கூடிய பரிசுத்தமான ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தத்திலே பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. And the face of an eagle speaks about the perfection of holiness to be found in the high places. எருது முகம் எஜமானுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு அனுபவம், தேவ சித்தத்திலே பூரணமானவரை வெளிப்படுத்துகிறது. And the face of an ox speaks about doing the will of God completely. இப்படி இந்த சபையில் வந்தால், இந்த தேசத்து வந்தாலும் அவருடைய இனத்துக்குள்ளே வரணும். And though we are brought into the country, then we should be brought into the kindred. ஆகையால் தான் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சபையில் வந்து ஐக்கியப்பட்ட பிறகு அப்போஸ்தலருடைய கையில் இப்படிப்பட்ட ஒரு நடத்திப்புக்காரர்கள் கீழே இருந்து சத்தியத்தை கேட்டு 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 ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து அந்த பூரணத்தை பெற்றுக்கொள்கிறோம். And likewise, though we are brought into the country, then we are brought into the church, we listen to the truth and doctrines, thereby we grow in it. Praise be to the Lord. இப்பேற்பட்டவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரும்படியாக பல்வேறு காரியங்களை இயேசுவும் அப்போஸ்தலரும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். Our God, our Lord Jesus Christ and the apostles have taught us to grow in various ways. அதுல ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate one thing in that. இயேசு சுவாமி இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், while Jesus was on this earth, தம்முடைய சீஷர்களை தனியாக வரவழைத்து அவர்களிடத்தில் பேசும்போது சொன்னார், when he called his disciples, when he spoke to them, நான் உங்களிடத்தில் சொல்லுகிறதை நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். What I say unto you will say this to whole people. அது என்ன? What is that? விழித்திருங்கள். Awake. விழித்திருங்கள். Watch. மார்க் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிப்போம். Mark chapter 13 verse 37. மார்க் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். What I say unto you I say unto all people, watch. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. விழித்திருங்கள். Watch. தேவன் நம்மளை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விழிப்பின் அனுபவம். And the experience that God expect from us to be in watch. விசேஷமாக இப்ப ஏற்பட்ட இந்த பேண்டமிக் டேஸ்ல, இந்த கொள்ளை நோய் நாட்களிலே அரசாங்கம் பல்வேறு வாக்குகளை சொல்லுகிறார்கள், பல்வேறு வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். In the days of pandemic, the government is giving various instructions. விலகிருங்கள், தனித்திருங்கள், மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள், சானிடைசரை வைத்து கைகளை சுத்தமாக்கி கொள்ளுங்கள், தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள், இப்படி எல்லாம் சொல்றார்கள். And the government is instructing in various ways, wear mask, maintain social distancing, isolate one another, and use sanitizers and put on vaccines. எதற்காக சொல்லுகிறார்கள்? Why do they say all these things? கொள்ளை நோய் உங்களுக்கு வரக்கூடாது. And to prevent you from the pandemic. வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். Even if it comes, you should be saved. இவைகள் எல்லாம் எழுத்தின்படியான காரியங்கள். And these are all literal things. பரலோகத்தின் தேவனிடத்தில் பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? But what did the God of heaven say? நீ விழித்திரு. Watch. பரிசுத்தத்தில் வளரு. You grow in holiness. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். He that is unjust, let him be unjust still. He that is unholy, let him be unholy still. And he that is righteous, let him be righteous still. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கட்டும். He that is holy, let him be holy still. சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. இதுதான் பரலோகத்திலிருந்து தொனிக்கக்கூடிய சத்தம். And this is a sound that comes from heaven. எழுத்தின்படியாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய பூமிக்குரிய சத்தம் எல்லாம் வேற மாதிரி, பூமிக்குரிய பிரகாரமா இருக்கும். மாஸ்க் போட்டுக்கங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க. And the little voices that we hear will be in this way. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர் ஒரு தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை விழித்திரு, தெளிந்த புத்தியாயிரு, ஜாக்கிரதையாயிரு. And the word of God from the eternal God that comes to us is, watch, be careful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆகையினால் தான் இயேசு சுவாமி சொன்ன வார்த்தைகளை மறுபடியுமாக சீஷர்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை எடுத்து எழுதி அந்தந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். And this is how all the disciples used this and written this in epistles to various people. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். 1 Thessalonians chapter 5 verse 6 we read. படிப்போம். முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. மற்றவர்கள் எல்லாம் தூங்குவாங்க. Others might be sleeping. மற்றவர்கள் சொன்னால் யார்?
Who are the others? சபையில இருந்தால் கூட ஆவிக்குரிய ஜீவியத்திலே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். And though they are still in the church, they will not give importance for the holy experience. இன்னைக்கு கூட இந்த வாரத்தில் இருக்கிற கூட்ட ஒழுங்குகள் அறிவிக்கப்பட்டுச்சு. Even this week we announced the programs of this week. எவ்வளவுதான் சொன்னாலும் அடுத்த கூட்டத்துக்கு அதோட எப்ப பார்க்கலாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். And though we instruct them in various ways, we can see them only in the next week. சிலர் இருக்கிறார்கள் அந்த கன்வென்ஷன் தான் பார்க்க முடியும். And we can see certain people only in the conventions. இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு தான் பார்க்க முடியும். And we can see some people only in the Christmas service. இன்னும் சிலர் இருக்கிறார்கள் புது வருஷ ஆராதனைக்கு தான் பார்க்க முடியும். And we can see them only in the old year service and new year service. ஆனால் பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும்படியாக பல்வேறு விதங்களை நமக்கு சத்தியங்களை அறிவித்து தரும்படியாக வேத பாடங்கள், காத்திருப்பு கூட்டங்கள், பரிசுத்த ஆராதனை இப்படி எல்லாம் நியமித்து கொடுத்திருக்கிறார். The servants of God have given us various instructions and various meetings to grow in our spiritual life. மற்றவர்கள் தூங்குறது போல, மற்றவர்கள் அசதியா இருக்கிறது போல நாம் அசதியா இருக்க கூடாது. And we should not be so sleeping and slothful like others. அவர்கள் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க, ஆனா இனத்துக்குள்ள வரல. And they have come into the country but not into the kindred. அந்த தேசத்துக்குள்ள இருக்கிறவங்கள பார்க்க கூடாது. We should not look at the people who are in the country. நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நாம் உண்மையுள்ளவர்கள். And we are called and we are chosen but we are faithful. அந்த உண்மையுள்ள அந்த குறிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு நாம் வளர வேண்டும். And we should come to that experience of to be called as faithful. என்னுடைய பிரியமே, என்னுடைய மனவாளியே, என்னுடைய புறாவே, என்னுடைய உத்தமியே, அப்படிப்பட்ட ஒரு அந்த தனிப்பட்ட வார்த்தை நமக்கு துணிக்க வேண்டும். And we should hear the perfect sound of God calling our own self, saying, my beloved, my bride, my dove. Like that our God should call us. My undefiled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு வரணும்னு சொன்னா அவருடைய இனத்துக்குள்ள நான் வரணும். And for us to come into such a close connection with God, we should come into the kindred. ஆகையால் மற்றவங்க சபையில் இருக்கிறவங்க இல்ல நம்ம பேர் கிறிஸ்தவங்க மற்றவங்க தூங்குறாங்களா அத நீ பார்க்காத. And therefore if others are sleeping, you do not look at them, you be awake. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இந்த வார்த்தையை மூன்று பிரிவாக பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். And I would like to divide this word in three ways. முதலாவது ஏன் விழித்திருக்க வேண்டும்? Firstly, why should we watchful? இரண்டாவது எப்படி விழித்திருக்க வேண்டும்? And secondly, how should be watchful? மூன்றாவது நாம் விழித்திருந்தால் அதனால் உண்டாகிற நன்மை என்ன? And thirdly, what are all the blessings we receive being a watchful person? இந்த மூன்று விதமான பிரிவுகளை சுருக்கமாக காண்பித்து முடிக்கிறேன். I would like to conclude these three things in a precise manner. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. பரலோகத்தினுடைய பெரிய ரகசியங்களை இயேசு சுவாமி இந்த பூமியிலே சின்ன சின்ன ஓமைகள் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்தார். And the Lord Jesus Christ revealed the greatest mysteries of kingdom of God in small parables. தேவன் ஞானம், அநாதி ஞானம் உள்ளவர், ஞானம் பெருத்தவர் நம்முடைய தேவன். Our God is rich in wisdom, he is abundant in wisdom. ஆண்டவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு மனிதன் அதில் எத்தனையோ சின்ன சின்ன காரியங்கள் தான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். For what God has invented and created, man is able to discover only few things. ஆனாலும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக இயேசு சுவாமி ஓமைகளால் தான் தம்முடைய வாயை திறந்தார். The Lord Jesus Christ opened his mouth and uttered parables so that they might understand it easily. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். And you are the salt of the world. நீங்கள் பூமிக்கு ஒரு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are light of the world. நீங்கள் பூமியிலே ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல இருக்கிறீர்கள். And you are like a city on top of the hill. விதைக்கிறவனை பாருங்கள். Look at the sower. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. A man had 100 sheep. ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளி பணம் இருந்தது. அதுல ஒன்று தொலைந்து போச்சு. A woman had 10 coins, 10 talents, she lost one. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் மூத்தவன், இரண்டாவது இளையவன். A father had 2 sons, one is elder, other is younger. ஒரு மனுஷன் தூர தேசத்திற்கு போனான். A man was journeying from a far off place. ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் நடந்தது. தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடந்தது. A man has arranged a wedding for his son. சின்ன தேவனுடைய மகத்துவமான ரகசியங்களை சின்ன சின்ன கதையின் மூலமாக சின்ன சின்ன ஊமைகள் மூலமாக இயேசு சுவாமி சொல்லிக் கொடுத்தார். And the Lord Jesus Christ revealed the greatest mysteries of the heavenly kingdom and Bible into small stories and parables. அதிலே ஒன்றுதான் மார்க் 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். And this is what we read, one of them in Mark chapter 13. அங்கு ஊமையாக இயேசு சுவாமி ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். And the Lord Jesus Christ taught them a parable. மார்க் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Gospel of Mark chapter 13 verse 34. ஏன் விழித்திருக்க வேண்டும் என்ற முதல் காரியத்தை நாம் அங்க படிக்கிறோம். And here we read, why should we be watchful? படிப்போம். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். விழித்திருக்கும்படியாக காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான்.
And he will command the porter to watch. பிரியமான தேவனுடைய ஜனமே, Oh beloved people of இந்த God, பூமியில் இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, காவல் காக்க வேண்டும். and for all people there is a duty given to be the doorkeeper. பாருங்கள், ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்து கொண்டு வந்து ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்போது அவனுக்கு கொடுத்த காரியம் அந்த நிலத்தை பண்படுத்தணும், காக்கணும். And the first duty God given to the first man Adam to preserve the garden of Eden and to till the ground. பண்படுத்தவும் காக்கவும் அவனை கொண்டு ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். And the Lord God kept him in garden of Eden to cultivate the land and to protect the land. இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? What do we read here? காவல் காக்கிறவர்களுக்கு இல்லாவிட்டால் அந்த சீஷர்களுக்கு இந்த பூர்ணத்தை நோக்கி வளர்களுக்கு ஒரு உத்தரவாதம், ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, விழித்திருங்கள். A commandment was given to all the disciples and to all the people, those who want to become and to lead such a holy life, to watch. இது ஏதோ நமக்கு மாத்திரமல்ல. This is not only for us. இயேசு சுவாமி பாருங்க, ஆண்டவரை பாருங்கள். And look at the Lord Jesus. 121ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. Psalms 121 we read, he that keepeth Israel neither sleepeth nor slumbereth. அவர் நம்மை காக்கிறவர் என்று நாம் படிக்கிறோம். We read the one who keeps us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் விழித்திருக்கிறவராய் இருக்கிறார். And he is watchful. அவருடைய திவ்ய சுபாவம் அவரை போல் அவருடைய மனவாட்டியாய் மாறுகிற நமக்கும் தேவை. And his divine nature is needed for us, those who become his bride. ஆகையால் இது முதலாவது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And first of all, this is given as a commandment. இதுக்கு ஆப்ஷனே கிடையாது. நாம் விழிச்சிருக்கலாம், தூங்குனா அப்படியே கிடையவே கிடையாது. நாம் கண்டிப்பாய் விழித்திருக்க வேண்டும். And this is not an optional one, this is mandatory that we have to be watchful. இரண்டாவதாக, secondly, நாம் அவர் வெளிப்படும்போது அவர் பார்க்கும்போது நாம் தூங்குறவர்களாக காணப்படக்கூடாது. And secondly, when he comes and watches us, we should not be sleeping. இந்த உத்தரவாதத்தை கொடுத்தவர் அப்படியே விட்டுறதில்ல. And the one who gave us authority, he will not leave us in this way. நாம் எவ்விதமாய் நம்முடைய உத்தரவாதத்தில் உறுதியா உண்மையா இருக்கிறோம் என்று அடிக்கடி நம்ம பார்த்து கொண்டே இருப்பார். He will come and check frequently whether are we awake in this. இன்னைக்கு நம்மோடு கூட தங்கி இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளர் பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given us a comfort of the Holy Spirit to be with us. அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய நிலவரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். He continuously makes intercession with words unnumbered, so that he makes all of our supplications to be known to the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. ஆகையால் தான் நாம் என்ன படிக்கிறோம்? That is what do we read? 13ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்தை படித்தால், Mark 13:36 we read. படிப்போம். நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். தூங்குறவராக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். Be watchful lest he comes suddenly and find you sleeping. முதலாவது இது ஒரு கட்டளை. Firstly, it is a commandment. கீழ்ப்படிந்து தான் தீர வேண்டும். We have to obey it. இரண்டாவது அவர் பார்க்கும்போது நாம் தூங்குறவர்களாக காணப்படக்கூடாது. And secondly, when he comes suddenly, we should not be sleeping. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நமக்கு நன்றாக தெரியும் தூங்குறவர்களாய் காணப்பட்டால் என்ன நடக்கும். And we all know what will happen if we are sleeping. ஒரு மனிதனை வேலைக்கு வைத்த பிறகு அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்படியாக சூப்பர்வைசர் எல்லாம் வைக்கறாங்க கம்பெனிகள் In எல்லாம். the companies we have supervisors to supervise the person and all the employees. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் 3 வாசல் 4 வாசல்கள் இருக்கும். In the larger companies there will be 3-4 gates. அந்த கேட்ல எல்லாம் இந்த காவல்காரர்கள் வைக்கப்பட்டிருப்பாங்க. In all the gates the watchmen are kept. இவங்க வேலை செய்றாங்களான்னு பார்க்கிறதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. And there are supervisors to monitor them. இந்த மேற்பார்வையாளர்கள் என்ன செய்வாங்க? And what do the supervisors do? 10 மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள 11 மணி 12 மணி 1 மணி 2 மணிக்கு அப்படியே மெதுவா பைக் எடுத்துட்டு அப்படியே அவங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க. And they will take the bike and they will go in rounds to check every person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இன்னைக்கு கூட பரிசுத்தவான்கள் அப்படி தான் இருக்காங்க. And this is how the servants of God are today. ஊழியக்காரங்களை டியூட்டிக்கு கொடுத்துட்டு இருக்க விட்டுட்டு பாஸ்டர்ஸ் அப்படியே நைட்ல அப்படியே ரவுண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. And they will give various ministries to the servants of God, and the pastors will be in rounds in the midnight. ஒவ்வொரு ஊழியத்துக்கு கொடுத்திருக்கோமே அதுல ஊழியத்தில் உண்மையா செய்றாங்களா? Are they faithful in all the ministries given to them? அதுக்கு பிறகு போய் பாஸ்டர் பாக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து சர்விங்ல பார்க்க வந்தனே, நீ காணுமே, என்ன பண்ணே? And then the pastor will say, I came to check you in serving, what were you doing? நான் இந்த இடம்லாம் பெருக்கல சுத்தமாகல, நீ டியூட்டில என்ன பண்ணே? And what were you doing in your ministry when the சரியான நேரத்துல பாய் போடல, என்ன பண்ணே? And mats were not laid on time, what were you doing? மைக் வைக்கல, என்ன பண்ணே? And you did not keep mic on time, what did you do? காரணம் என்ன? What is the reason? நமக்கு ஏதோ ஒரு டியூட்டி கொடுத்துட்டு அவங்க தூங்குறது இல்ல. It is not that they give a duty to us and they go and sleep. அதுக்கு மேல விழிப்புள்ளவர்களா இருந்து நாம் எப்படி விழிப்புள்ளவர்களா இருக்கிறோம், அவரை போல இருக்கிறோமான்னு வந்து பார்க்க வருவாங்க. And they will also come and look over us that are we watchful. அப்போ
அவர் வந்து பார்க்கும்போது நாம் தூங்குறவளா காணப்படக்கூடாது, அதனால விழித்திருக்கணும். And when they come and check us, we should not be sleeping. For that cause we should be awake. மூன்றாவது ஏன் விழித்திருக்கணும்? And thirdly, why should be awake? மத்தேயு 26ஆம் அதிகாரத்துடைய 38ஆம் வசனத்தை நாம் படித்தால், And Matthew 26:38 we read, இயேசு சுவாமி இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், when the Lord Jesus was on this earth, கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம் என்ன? what is the experience of Garden of Gethsemane? படிப்போம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். And watch ye therefore, tarry ye here and watch with me. காரணம் என்ன? What is the reason? எனக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் உண்டாயிருக்கிறது. Because I am exceeding sorrowful even unto death. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? And what is the sorrowful to death? இயேசு சுவாமி பாடுபட்டது மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோடு அவர் பாடுபடவே இல்லை. Our Lord Jesus did not suffer with the sorrow to death. வேதம் சொல்லுகிறது சந்தோஷத்தோடு அவர் பாடுகளை சகித்தாராம். He endured all his sufferings in joy. உமிழ்தலுக்கு துப்புதலுக்கெல்லாம் அவர் தம்முடைய முகத்தை மறைக்கவே இல்லையா? முகத்தை கற்பாரை போல மாற்றி உமிழ்தலை ஏற்றுக்கொண்டார். And he never hid his face for spitting and another kind of shame, but rather he kept his face as a flint. நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு சகித்துக்கொண்டார். He accepted everything with all reproaches with joy. அவருக்கு எந்த பாடுகளுமே அவருக்கு கஷ்டமாய் துக்கமாய் காணப்படவே இல்லை. And no sufferings were a trouble to him. தம்முடைய மரணத்திற்கு ஏதுவான மரணத்து நிமித்தமாய் தம்முடைய 5 காயங்கள் 31 பாடுகள் நிமித்தமாய் ஒரு மனவாட்டி சபை மகிமை அடைந்த ஒரு புதிய ஏற்பாட்டு சபை எழும்ப போகிறது என்று கண்டு தூரத்தில் கண்டு சந்தோஷத்தோடு பாடுகளை சகித்தார். And the Lord Jesus Christ endured all these 5 wounds and 31 afflictions in his body, so that he is looking into the glorious church, a glorious bride that is being prepared by this cause. அந்த மனவாட்டி சபைக்காக தன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை படைசாலையிலே விழுகிற உழுதலுக்கு சமமாய் தன்னுடைய முதுகை தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். And he completely surrendered his whole body like a land is plowed, like he gave his back to be plowed. அந்த பாடுகளுக்காக அவர் துக்கப்படவே இல்லை. He was not sorrowful unto death or பாடுகள் sufferings. நிமித்தமாய் அவர் பின்வாங்கவில்லை, எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. He neither backslided nor resisted. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? And what is the meaning of sorrowful to death? திரளான ஜனங்கள் நன்மை இயேசுவினிடத்தில் கரத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் ஒரு நாள் வரப்போகிறது, அவர்கள் எல்லாம் சொல்ல போகிறார்கள், இந்த இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலையாக்குங்கள் என்று சொல்ல போகிறார்கள். Because one day will come, those who received all the goodness from the Lord Jesus from his own hands will say, crucify him, release Barabbas. மாத்திரமல்ல அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? What will they say? இந்த இரத்தப்பழி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். Let the blood of this saint be upon us and upon our children. இதனால் வரப்போகிற நியாயத்தீர்ப்பை அவர்கள் எளிதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். And they are ready to accept the judgment of this cause. திரளான ஜனங்கள் இவ்வளவு ஒரு இலவசமாய் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிறார்களே என்றுதான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இயேசுவுக்கு உண்டாயிற்று. And the Lord Jesus had sorrowful unto death, because these people are bringing a great atonement and judgment upon themselves. ஆகையால் தான் இயேசு சொன்னார், மரணத்துக்கு ஏதுவான துக்கமுடையவனாய் இருக்கிறேன், என்னோடு கூட நீங்களும் விழித்திருங்கள். That is why Jesus said, I'm sorrowful unto death, be watchful with me. இயேசுவோடு கூட நமக்கும் ஒரு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருக்க வேண்டும். And we also must have a sorrowness up to death with Christ. நமக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வந்தால் எப்படி வரும்? And how will it come? இன்னைக்கு கூட திரளான ஜனங்கள் இயேசுவை மறுதலிக்கிறார்கள். And there are so many people, those who despise and those who blaspheme. திரளான ஜனங்கள் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Many people, they run towards sin. துன்மார்க்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They go behind iniquity. உலக சிற்றின்பங்களுக்கு பின்பாக They ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். go behind the pleasures of the world. ஞானி சொல்லும்போது சொல்லுகிறான், வானத்துக்கு கீழே பூமியின் மேலே எல்லாவற்றையும் நான் பார்த்தேன், சகலமும் மாயை மாயை, மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கு. And the wise man says, I've seen everything below this and above the earth, everything is vain and vanity. எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாய் மாயையா இருக்கிறது, வானத்துக்கு கீழே எல்லாம் மாயையா இருக்கிறது. And everything is vain and vanity and grief to the heart. இன்னைக்கு மனுஷன் அதற்கு பின்பாக மாயைக்கு பின்பாக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். But man is running swiftly behind this thing. ஆசைகளை சம்பாதிக்கிறான். He earned the riches. யார் அதை வாரிக்கொள்வார்கள் என்று அறியாது இருக்கிறார். But he knows who will take it away. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி? But what about the children of God? இயேசுவோடு கூட கெத்செமனேலில் விழித்திருக்கிறவர்கள் அந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நிறைந்தவர்களாய், மரணத்துக்கு ஏதுவான ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியான பாரத்தோடு இருக்கிறார்கள். And all the people, those who are in this way, they are having a great sorrow for the perishing souls. ஒரு பழைய ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. There was an old song. ஆத்மாவொன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா, வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ,
அப்படி ஒரு பாடல் இருக்கு. ஆண்டவரை போய் பார்க்கும்போது வெறுங்கையா நான் எப்படி வந்து பார்ப்பேன். And there was a song like this: if I go and meet my God, how can I go with empty hands without gaining any soul? திரளான ஆத்துமாக்களோடு கூட ஆண்டவரே நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனில் வாசமாக இருக்கிற கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாக இருக்கிறோம் என்று திரளான ஜனங்களோடு கூட நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும். When we go to the heavenly kingdom, we should gather a huge multitude of people along with this saying, Lord, by thy blessing me and my children shall be signs and wonders in Zion. அப்படிதான் பரிசுத்தவான்கள் தங்களுடைய சரீரத்திலே ஏலாமையிலும் கஷ்டத்திலும் ஊழியம் செய்கிறார்கள். And this is how so many servants of God are ministering for God in all their ailments and all the sickness. எனக்கு ஒரு பரிசுத்தவானை தெரியும். I know a person, servant of God. ஒரு அடி தூரம் கூட நடக்க முடியாது. He could not even keep single step. உலக பிரகாரமாக எப்படி வயசாயிச்சுனா ரிட்டையர்மென்ட் கொடுத்துருவாங்க. In the 60 வயசு 62 வயசு ஆச்சுனா ரிட்டையர்மென்ட் ரெஸ்டட். In the world, if they are 60 years old, then they give a retirement to them. ஆனால் ஊழியத்தில் எப்படி? But how is in ministry? வருஷங்கள் அனுபவமாக ஆகதான் உத்தரவாதங்கள் பாரங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். As the years increase, as they grow old, the responsibilities grow high. அதிகமான பாரங்கள் இருக்கும். And they have to carry so much burden. இந்த பரிசுத்தவானுக்கு நீர்க்கோவை என்கிற வியாதி இருக்கிறது, அந்த dropsy. And this servant of God had a dropsy. ஒரு அடி தூரம் கூட நடக்க முடியாது. He could not even keep one step. ஆனால் போகாத கன்வென்ஷன் இல்லை. But there is not even one convention that he left. கார்லயே பிரயாணம். நான் சொல்லுகிறது பாஸ்டர் லாசஸ் அவர்களை சொல்லுகிறேன். I'm speaking about Pastor Lazarus. கார்லயே பிரயாணப்படுவார். He will journey in his car. எத்தனையோ பேர். There are so many such servants of God. இங்க இருக்கிற பாஸ்டர் பாருங்க. Look at this pastor. ரெண்டு கண்களும் இல்ல. He does not have two eyes. பார்வை இல்ல. He have no sight. ஆனாலும் ஒரு நேரமாவது சும்மா இருக்கிறது இல்ல. But he will not stay quiet. இன்னைக்கு காலையில 5 மணிக்கு பார்த்தா திடீர்னு சொல்லி சத்தங்கள் எல்லாம் கேட்டது. In the morning 5 a.m. today I heard some voice. எனக்கும் நான் விழிச்சிட்டு இப்படி ஜெபிச்சு தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும்போது போனை வச்சுட்டு அவர்களுக்கு சத்தியங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். And in the early morning he kept his phone aside and he was teaching the truth to them. பெரிய சந்தோஷமா இருந்தது. It is a great joy to me. ஒரு மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்கு எல்லாம் சத்தியம் சொல்லி தரலான்னு எத்தனையோ பேர் லைன்ல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சத்தியத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆராதனை. For more than a hour in the phone he was giving gospels and truth to many people. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். And God spoke to me. எழுந்து போ, கிட்ட போ, ஜெபம் பண்ணு. அவருக்குள்ள இருக்கிற அக்கினி உனக்குள்ள வரட்டும். And the Lord God எல்லாருக்குள்ள வரட்டும். And the Lord God said, go to the pastor, let the fire kindle in you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அக்கினி வரணும். And that fire should kindle in every one of us. மரணத்துக்கு எதுவான துக்கம் வந்துச்சுனா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். If we are sorrowful unto death, we will not stay quiet. சத்தியத்தை நாம் அறிவித்து கொண்டே இருப்போம். We will continually proclaim the gospel. இந்த மரணத்துக்கு எதுவான துக்கம் இயேசுவாமியோடு இயேசுவுக்கு இருந்தது. அவர் விழித்திருந்தது போல நமக்கும் அது துக்கம் இருக்கிறபடினால் நாம் விழித்திருக்கணும். ஆத்மா பாரம் இருக்கிறவளாய் விழித்திருக்கணும். And we should be watchful so that we have the thirst for the soul. மற்றவங்க தூங்குவாங்க. Others might be sleeping. மற்ற தேசத்துக்குட்பட்டவங்க தூங்குவாங்க. And the people of the land will be sleeping. ஆனா இந்த இனத்துக்குட்பட்டவங்க தூங்க மாட்டாங்க. But the people of this kindred shall not sleep. அவங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம பாரம் இருக்கிறது. And they have a thirst for souls. மரணத்துக்கு எதுவான துக்கம் இருக்கிறது. A sorrowful to death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் படித்தால். And Gospel of Luke chapter 21 verse 36. சீக்கிரமாய் படிப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றுக்கும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவர்களாய் எனப்படும்படியாக. And so that we might become worthy to go and stand before the Son of Man. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Watch and pray. அப்போ இனி என்ன சம்பவிக்க போகிறது? And what will happen next? பாருங்க, நம்முடைய கண்களாலே நாம் காண்கிறோம். And we all see this in our eyes. ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. And all the temples are shut. நம்முடைய இதுவரை வாழ்நாளில் காணாத காரியங்கள் எல்லாம் கண்டு நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது. Our heart has been paining not knowing the things that we see. சந்தோஷமாய் பரிசுத்தவான்களுடைய முகத்தை கண்டு தேவனுடைய ஜனங்களாக ஒன்றாக ஒரு கூடாரத்திலே ஆராதிக்க முடிகிறதில்லை. And as a church we could not gather in a place and worship God. ஆனால் நம்முடைய ஆராதனைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏறக்குறைய 30-40 பேர் எல்லாரும் ஒன்றாய் கூடி நாம் ஆராதிக்கிறோம். But in our service we more than 30 to 40 people we gather and we pray. ஆனால் எத்தனையோ இடங்கள்ல அப்படி முடிகிறதில்லை. But in many places it is not possible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் தான். And these are all the beginning of pain. இன்னும் எத்தனையோ காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்று வேதனை சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. And the word of God says there are so many things to come. அதற்கு முன்பாக ஆண்டவர் வர மாட்டாராம். And the Lord will not come before that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. All these things have to take place. என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க உண்மை இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தப்பணும் நாம். And we should escape all these things. இதில் எதிலுமே நாம்
அகப்பற்ற கூடாது. And we should not be caught up among any of these things. ஆண்டவர் மறுதலிக்க கூடிய நிலவரத்துல வர கூடாது. And we should not come to the place where we will deny our God. ஆகையினால் நாம் விழித்திருக்கணும். And therefore we should be watchful. எல்லாவற்றுக்கும் தப்பும்படியாக நாம் விழித்திருக்கணும். And we should be watchful so that we may escape all these things. மாத்திரமல்ல, not only that, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வேறொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew 26:41 we read about one more thing. படிப்போம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray that ye not enter into temptation. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் சோதனையை வைத்திருக்கிறார். And the Lord has kept a temptation. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். And the James says, blessed is the man who endureth affliction. அவன் உத்தம நீதிமான் என்று அறிவிக்க அவன் விளங்க செய்த பிறகு அவன் நீதியின் கிரீடத்தை அவன் பெறுவான். And once he was made upright, and he will receive the crown of life. அவன் ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். And he will receive the crown of life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இந்த சோதனையை நாம் சகிக்கணுமே ஒழிய சோதனையிலிருந்து தப்பி செல்லும்படியாக போக்கை நாம் எதிர்பார்க்க கூடாது. And we should endure the temptation, but we should not find a way to escape this temptation. நம்ம அறிந்திருக்கிறபடி நம்ம ஆதி தூதர்களுக்கு இந்த சோதனை காலம் என்ற ஒரு காலம் வைக்கப்பட்டிருந்தது. As we all know, in the early dispensation of angels, there is a trial kept for them. அந்த சோதனை காலத்திலே அவர்கள் விழுந்து போனவர்கள் தான் சாத்தானாக, விழுந்து போன ஆவிகளாக, லூசிபர்களாக இன்றைக்கும் இந்த பூமியின் மேலே கிரியை செய்து யார் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்காக அந்த வடதிசையில் உள்ள ஆராதனை கூடத்திற்கு, வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் சர்வ வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம் என்று நாம் படிக்கிறோமே, அந்த நகரத்துக்கு ஆயத்தமாவதற்கு விரோதமாக இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. And all the spirits are working against the people, those who are getting themselves prepared for the Zion, the perfection of beauty, the city of the great king and the most high place. ஏனென்றால் அவர்கள் நான் ஏறுவேன் வடதிசையில் உள்ள அந்த ஆராதனை கூடத்தை நான் விட்டிருப்பேன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே சொல்லி பெருமை பாராட்டி அவர்கள் கீழே தள்ளப்பட்டு விட்டார்கள். And they were haughty in their minds, saying, I will ascend unto the northern place of service, and that is how they have fallen. நாம் அறிந்திருக்கிறபடி தூதர்கள் 4 பிரிவுகள் இருக்கிறது. And as we all know, there are 4 groups of angels. கேருபீன்கள், சேராபீன்கள், and cherubims and seraphims, மீகாவேல், காப்ரியேல் என்கிற and Gabriel and Michael. இவர்களெல்லாம் தனித்தனியான ஒரு உத்தியோகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. And there were different offices given unto the angels. நற்செய்தி சொல்ல வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும், and they should காக்க வேண்டும், they should bring good tidings, they should fight battles, துதிக்க வேண்டும், and they should praise God. இப்பேற்பட்ட உத்தியோகங்களை அவர் செய்யும்படியாக தேவன் அவரை ஏற்படுத்தி வைத்தார். And God has kept them for various offices. இந்த 4 கூட்டத்தாரை மறுபடியுமாக பரிசுத்த பவுல் எடுத்து எழுதுகிறார். When St. Paul writes about these 4 people, தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள், principalities, powers, dominions and ruling, இவர்களுக்குள்ள வந்த சோதனை காலத்தில் விழுந்து போனார்கள். and they are all fallen in this time. இந்த விழுந்து போன ஆவிகள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாவதற்கு, அதாவது இந்த சாலமோன் நாட்கள் இருந்தது போல அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆண் பிள்ளை சாகடிச்சால அவள் என்ன சொல்றா, எனக்கு வேணாம் உனக்கும் வேணாம், குழந்தை வெட்டி போட்டுரு. In the days of Solomon, when the 2 mothers were fighting, one mother said, kill the child, we don't want it. ஏன்னா அவளுக்கு குழந்தை செத்துருச்சு. Because her child is dead. உயிருள்ள பிள்ளையினுடைய தாய் என்ன சொல்லுது, அவளுடைய குடல் குதிக்கிறது, ஐயோ கொல்லாதீங்க. And but the belly of the true mother, she was weeping and saying, no, don't kill the child. ஆனால் தன்னுடைய குழந்தையை கொன்னவ என்ன சொல்றா? But what about the mother who killed her own child? எனக்கு வேணாம் அவளுக்கு வேணாம், வெட்டி போட்டுருங்க, பாதியா வெட்டிருங்க. Cut the child into half, I don't need that. பாதியா வெட்டு. Cut the child into half. இதே போலதான் விழுந்து போன ஆவி, எனக்கு சீயோன் கிடைக்கல, எனக்கு வேணாம் உனக்கு வேணாம், நாசமா பிடிச்சு இழுத்து சோதனையில விழ செய்கிறது. And this is how the fallen spirits are working, because I could not inherit Zion, nobody should inherit. சோதனைக்கு தப்பும்படியாக நமக்கு நிச்சயமாய் விழித்திருக்கணும். And we should be very much awake so that we might escape this. வசனங்கள் இருக்கிறது. There are so many verses. அநேகர் சோதனையில சிக்கி கொண்டதை நாம் படிக்கிறோம். And we read so many people caught up in trials. நாம் சோதனை சிக்கி கொள்ளாதபடிக்கு, சோதனையினால் நாம் ஜெயிக்காதபடிக்கு நாம் சோதனை ஜெயிக்க வேண்டும். And we should not be overcome by the temptation, but we should overcome the temptation. மாத்திரமல்ல, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். Matthew 24 verse 42 we read, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள்.
உங்களுடைய ஆண்டவர் என்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். Watch therefore, for you know not what hour your Lord doth come. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு நேரம் சொல்லப்படவில்லை. Our God has never appointed a time for his coming. வருகை நிச்சயம், நேரம் நிச்சயம் இல்லை. His coming is sure, but time is not sure. எப்படி ஒரு மனிதனுக்கு மரண நிச்சயம் ஆனால் நேரம் நிச்சயம் இல்லையோ, அதே போலதான் வருகை கூட. Like a death is sure, but we do not know the time of death. நாம் இன்னைக்கு மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். And we're living in a physical body. இன்றல்ல என்றைக்காவது ஒரு நாள் நான் மரித்தே நாம் தீருவேன். Not today, but someday I will die. வேதம் சொல்லுகிறது அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதாம். For the word of God says, for it is appointed unto man to be born once and to die and to be judged. மரண நிச்சயம், நேரம் நிச்சயம் இல்லை. And the death is for sure, but time is not sure. அதே போலதான் பரலோகத்திலிருந்து வருகிற இயேசுவாமி மணவாளனாய் வெளிப்படுவது நிச்சயம், நேரம் நிச்சயம். Likewise, the coming of the Lord is very sure, but the time is not sure. அது காலையிலோ மாலையிலோ சேவலுக்கு நேரத்தில் மத்தியானத்திலோ நடுவிலோ நடுப்பகலிலோ எப்படியாவது வருவார். நாம் விழித்திருக்க வேண்டும். Our Lord God will come at any time, either in the morning or noon, in the evening or in the midnight or in the midday. We don't know the time, but he will come. நித்திரையாய் இருந்தால் எக்கால சத்தம்படி காதிலே தொனிக்காது. If we sleep, we could not listen to the voice of the trumpet. அந்த எக்கால சத்தம்படி காதில் விழித்து கேட்கும்படியாக அந்த மணவாளுடைய சத்தம் நம்முடைய காதிலே தொனிக்கும்படியாக நாம் விழித்திருக்க வேண்டும். And we should be awake so that we may listen to the voice of the trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, dear beloved people of God, முதல் பகுதியை நாம் தியானித்தோம். And now we meditate the first part. ஏன் விழித்திருக்க வேண்டும்? Why should we be awake? நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. And the time is passing. இரண்டாவது பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம். We'll go to the second part. இரண்டாவது பகுதி என்ன? What is the second part? எப்படி விழித்திருக்க வேண்டும்? How should we be awake? ரெண்டு காரியங்களை முக்கியமாய் காண்பிக்கிறேன். I will try to say about two things. பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். When St. Paul says, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Acts 20:31 we read. சீக்கிரமாய் படிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணினான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனம். Acts 20:31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். And therefore watch and remember that by the space of 3 years I warn every person day and night. நான் எவ்விதமாக சொன்னேன்? How did I say this? நான் கண்ணீரோடு சொன்னேன். I said it with tears. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, dear beloved people of God, இந்த சத்தத்தின் எல்லையில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறோம். I would like to say one thing those who are listening to this. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். God has given a word to us. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். And they that sow in tears reap in joy. அதனால் தான் இன்னைக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் வெளிப்பிரகாரமாய் நல்லா இருக்கிறது போல தெரியும், ஆனால் வேதவசனங்களை போதிக்கும் போது கண்ணீரோடு வேதனையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் கர்த்தருடைய வேதவசனத்தை போதிக்கிறார்கள். Outwardly we all look good and pleasant to you, but when we preach the word of God, we preach it with great fear, trembling and tears. பரிசுத்த பவுல் பலமுறை சொல்லுகிறார். And St. Paul says this very often. கண்ணீரோடு என்னுடைய கண்ணீரோடு நான் உன்னை ஜெபத்தில் நினைக்கிறேன். I remember all of you in my prayer with tears. நான் கண்ணீரோடு கூட நான் வேதவசனங்களை உங்களுக்கு போதிக்கிறேன். I preach the word of God in tears. எல்லாம் கண்ணீரை சிந்தி ஆத்ம பாரத்தோடு தான் வேதவசனத்தை போதித்தார்கள். And they all preach the word of God with great tears. நமக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு வேதனையோடு ஆத்ம பாரத்தோடு தான் கர்த்தருடைய வேதவசனத்தை போதிக்கிறார்கள். All the servants of God who preached the word of God, they all preached it with tears. தேவன் கொடுக்கிற வசனத்தை துப்புரவாக உண்மையாக சுத்தமாக தேவ சந்நிதியில் பேசுகிறோம். And we preach the word of God with all holiness and with all cleanness. மற்றவர்கள் பேசுகிறது போல நாங்கள் கலப்பாய் உபதேசம் பண்ணுகிறது இல்லை. And we do not mix the doctrines. மற்றவர்கள் கலப்பாய் போதிக்கிறார்கள். And they teach erroneous doctrines. ஆனால் நாங்கள் எப்படி போதிக்கிறோம்? But how do we preach? தேவ சந்நிதியிலே துப்புரவாய் சுத்தமாய் தேவன் எங்களுக்கு அருளின பிரகாரமாகவே பேசுகிறோம். But we speak all the truth in all sincerity and truth. ஏனென்றால் இந்த வேத வசனமானது அழியாத வித்து. Because this word of God is a seed that is unperished. ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிற For it is life and spirit. இந்த வசனமானது ஒரு மனுஷனை தன்னை போல மாற்றும். It will change a person like himself. வேத வசனம் 7 தரம் மண்குகைக்குள்ளே போய் புடமிடப்பட்ட சுத்த சொற்கள். And the word of God is like 7 times tried and been brought forth the spiritual word. தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானவைகள் தான் இந்த வேத எழுத்துக்கள். And all the word of God, it is like a honey that falleth from the honeycomb, sweeter than the honey. சமூலமும் முற்றிலும்
புடமிடப்பட்ட சுத்த சொற்கள். And these are all the words that are completed, tried and furnished. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் 7 தடவை மண்குகைக்குள்ளே போய் புடமிடப்பட்ட சுத்த சொற்கள். All these words are 7 times tried and furnished. இந்த வார்த்தையை வாசிக்கிறவன் கேட்கிறவன் எல்லாவற்றையும் பார்க்கல கைக்கொள்ளுகிற பாக்கியவான். And all the people, those who listen to it, those who read it and those who observe it, they are all blessed. இந்த வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாய் மாறுகிறார்கள். And blessed are they that observe the word of God. இயேசுவை போல மாறுகிறார்கள். And they become like Jesus. அந்தமான வளர்ச்சிக்கு நேராய் வளருகிறார்கள். And they grow to the stature of Christ. தேசத்துக்கு வருகிறவர்கள் அவர் இனத்துக்குட்பட்டவர்களாய் And மாறுகிறார்கள். they not only come into country, they also come into the kindred. ஆகையால் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கண்ணீரோடு கூட வேத வசனத்தை துப்புரவாக சுத்தமாக உள்ளது உள்ள பிரகாரமாக மூல மொழிகள் எல்லாம் எடுத்து காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிரயாசப்பட்டு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். And that is why all the servants who God, they tarry for the word of God, they meditate it, and they even refer all the original script and original from the original tongue, and then they declare the truth to the church. நான் ஒரு பரிசுத்தவானோடு கூட 12 வருஷம் இருந்தேன். I was with the servant of God for 12 years. பல பிரயாணங்கள் செய்வார். And he used to journey very long. கன்வென்ஷன் போவது ஒரு வார்த்தை பிரசங்கத்துக்கு அந்த ஊழியக்காரர்களுக்கோ ஜனங்களுக்கோ போதிப்பதற்கு முன்பாக முழங்காலிலே நின்று கண்ணீரை விட்டு ஜெபித்து, ஆண்டவரே நான் போதிக்கிற வசனங்கள் ஜனங்களுக்குள்ளே 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று கிரயம் செலுத்திதான் வேத வசனத்தை போதிப்பார். And this person, whenever he goes to preach the word of God, he'll be on his knees saying, Lord, whatever I preach, all thy words should bring up 100-fold fruits among the people. வாயில வந்து நான் உங்களுக்காக அழுதுட்டு நான் ஜெபம் பண்றேன் அப்படி சொல்லவே மாட்டார்கள் பரிசுத்தவான்கள். But the servants of God will never say in their words saying that I'm crying for you. நான் உங்களுக்காக பிரயாசப்படுறேன் சொல்லவே மாட்டாங்க. They will never open their mouth and say that we labor for thee. லோகத்திலே காண்கிற தேவன் பிரதிபலனை வைத்திருக்கிறபடியால் வாய் திறந்து சொல்லவே மாட்டாங்க. They will never utter this in their mouth because the God who keeps the reward in heaven. நான் சாட்சியா இருக்கிறேன். For I am testimony. என்னை போல சின்ன சின்ன ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களோடு கூட இருந்த சாட்சிகளாக இருக்கிறோம். And there are so many people of God who were the saints of God, they were all testimony. முழங்கால் படியிட்டு தேவனுடைய சந்நிதியில் இருந்து சுத்தமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தூய்மையான வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பார்கள். And all these people, they will receive the pure words from the word from the God, and they will declare it to the church in sincerity. இந்த வேத வசனங்களுக்கு அப்பாற்பட்ட வேற எந்த காரியமோ பூலோக காரியம் அந்த காரியமோ அரசியல் எதுவுமே பிரசங்கத்துல வராது. And they will not speak of anything other than the scriptures, other than the word of God. அப்படியே வடிகட்டி எடுத்து அப்படியே தூய தேன் பால் அப்படியே ஒழுகும். And they will filter out everything to be the sweetest honey and milk. இந்த போதிக்கப்பட்ட ஏற்கனவே போதிக்கப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாம் நான் இந்த நாட்களை தியானிக்கணும். And we have to meditate all the words that we have already received. பலிபீடத்தில் ஏறக்கூடிய பரிசுத்தமான மிருகத்திற்கு 2 தகுதிகள் முக்கிய அவசியம். 2 qualities are very essential for an animal that is kept on the altar. ஒன்று விரிகுளம் இருக்கணும், இரண்டாவது அசை போடணும். And firstly it should be claw-footed, and then it should have it should be விரிகுளம் என்று சொன்னால் வேறுபாட்டு ஜீவியம். And cloven foot speaks about the life of separation. முதலாம் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோமே. We read in Psalms, first Psalms. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விட்டு வேறு பிரிந்திருக்கிறோம். And we should separate ourselves from the wicked, ungodly and iniquitous. மாத்திரமல்ல இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தின் மேல் தியானமாய் இருக்கிறவன், அதை தியானிக்கிறவன், அசை போடுறவன் பாக்கியவான். And secondly, those who delight in the law of the Lord day and night. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். We should meditate it. ஆகையால் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு முறைமை கொடுக்கப்பட்டிருந்தது. And that is why in Old Testament period a time was given. ஆண்டவர் லேவியர் எல்லாரும் அழைத்து சொன்னார். And the Lord God called all the Levites. உபாகமம் 27ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் படித்துக் கொள்ளுங்கள். We go and read in Deuteronomy 28th chapter. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியத்துக்கெல்லாம் நீ சொல், ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தார். And the Lord God commanded, you say this to the assembly and they should say amen. உபாகமம் 27ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை படித்தால் the 27th chapter last verse of Deuteronomy. இந்த வசனம் படிப்போம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். And all the people shall say amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நியாயப்பிரமாண புத்தகம் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. For all them மோசே மூலமாய் 10 கட்டளைகள். And the 10 commandments were given by Moses to them. அதோடு கூட 613 துணை பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. And there were sub commandments that are 613. இவைகள் எல்லாவற்றுக்கும் அவள் கீழ்ப்படியணும். ஞாபகக்குறியா ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல அவர் தரித்து இருக்கணும், கையில கட்டி இருக்கணும். And they should put it in their arms and also upon their foreheads. எனக்கு தெரியாது அதுதான சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. And they could not give any excuses. நிக்கும்போது நடக்கும்போது படுக்கும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். And when they walk and they talk and in all ways they should remember this is a commandment. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேத எழுத்துக்களின்படி நடந்து நாம் விழித்திருக்க வேண்டும். And likewise we have to observe all the commandments and we should be watchful. இரண்டாவது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். Colossians chapter 4 verse 2 we read. சீக்கிரம் படிப்போம்.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே விழித்திருங்கள். And pray without ceasing and watch and praise. ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரித்து நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். And we should be watchful and praying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. வேத வசனங்களை தியானித்து விழித்திருக்க வேண்டும், ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். And we should be watchful and we should be praying. இந்த வேத வாசித்தலும் ஜெபமும் நம்முடைய மூச்சு போல காணப்படுவதாக. And the word and to read the word of God, it should be like our breath. நாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And the word of God clearly explains that how should we pray. விசேஷமாக கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். In Colossians chapter 4 we read, நாம் ஜெபித்து ஸ்தோத்திரத்தோடே விழித்திருக்க வேண்டுமாம். And we have to continue in prayer and watch the same with thanksgiving. யாருக்கு ஜெபிக்கணும்? To whom should we pray? சாதாரணமா பொதுவாய் சொல்றது தேசத்துல இருக்கிற ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லாம் ஜெபிக்கணும். And commonly we say pray for all the kings and rulers of the earth. பரிசுத்த பவுல் சொல்றாரு. But St. Paul says, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Ephesians chapter 6 verse 18 we read. படிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Ephesians 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும். என்ன வார்த்தை? சகல பரிசுத்தவான்களுக்காகவும். For all saints. பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். யாருக்கு ஜெபிக்கணுமா அதிகமாய்? For whom should we pray? பிரியமானவர்களே, இந்த லாக்டவுன் டைம்ல எத்தனையோ பரிசுத்தவான்கள் மண்மறைந்து போயிட்டாங்க. And beloved children of God, during this lockdown so many saints of God have died. இன்னும் சொல்ல போனால் சபையில நடத்தும்படியாக நடத்திப்புக்காரர்கள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் இல்ல. In many churches there are no servants of God to lead the church. இயேசு சுவாமி சொன்னார், அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சமா இருக்கிறார்கள், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. And the Lord Jesus said, for the harvest is more but the labors are less. We should pray the Lord should send labors. புதிய ஊழியக்காரர்கள் எழும்பணும். And so many new servants should arise. இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, இருக்கிற ஊழியர்களுக்கு நல்ல சுகம் பலனை கர்த்தர் தரணும். And God should give perfect sound and health to the servants of God. ஊழியக்காரங்க சுகமா இருந்தா சபை நல்லா இருக்கும். If the servants of God are well, then the churches will be well. இத விவரிக்கும்படியாக நேரம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I have no time to explain all these things. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமலேக்கியருக்கும் யுத்தம் வந்தபோது ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். When there was a battle between Israelites and Amalekites, we read about one incident. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் இல்லையா? We read in Exodus chapter 17. மோசேயுடைய கரங்கள் உயர்த்தப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் கொண்டார்கள். மோசேயுடைய கரங்கள் தாழ்த்தப்பட்ட போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். When the arms of the Moses were lifted up, the Israelites prevailed, but when his hands were lowered, the Amalekites prevailed. நம்முடைய பரிசுத்தவான்களை நாம் ஜெபத்தை தாங்குவோமாக. Let us all uphold the servants of God in prayer. ஆரோனை போல ஊரை போல நாம் இருப்போமாக. Let us like Aaron and Hur. பரிசுத்தவான்களுக்காக நடத்துபவர்களுக்காக ஜெபிக்கிறதுல நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். And let us all be very much careful for praying for the servants. Praise be to the Lord. இப்ப ரெண்டு காரியங்களை நாம் படித்தோம். There are two things. முதலாவது ஏன் நாம் ஜெபிக்க, ஏன் நாம் விழித்திருக்க வேண்டும்? Firstly, why should we be awake? இரண்டாவது எப்படி விழித்திருக்கணும்? And thirdly, how should we be watchful? மூன்றாவது பகுதி என்ன? What is the third experience? நாம் விழித்திருந்தால் என்ன பிரயோஜனம் இருக்கு? And what are all the blessings we அதனால receive? என்ன நன்மை இருக்கு? What goodness we receive? நேரம் கடந்து போயிருக்கு. And the time is going. சுருக்கமாக காண்பித்து முடிக்கிறேன். I would like to explain in short. எனக்கு முன்பாக கரெக்ட்டா 7 நிமிஷம் தான் இருக்கு. And God has kept only 7 minutes before. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இப்போ முதலாவது நாம விழித்திருந்தால் நன்மை என்ன? What is the goodness we receive by being watchful? முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். 1 Peter chapter 5 verse 8 we read. சீக்கிரமாய் படிப்போம். முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனம். 1 Peter 5 and 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து விழித்திருக்க வேண்டுமா? Be sober and be vigilant. ஏனென்றால் நம்முடைய எதிராளி, நம்முடைய சத்துரு, நம்முடைய பிசாசு, இந்த அமலேக்கியர் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார். Because our adversary the devil as a roaring lion walketh about seeking whom he may devour. இன்றைக்கல்ல காலாகாலங்களில் இந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. Not today, but this battle is taking place for a very long time. அமலேக்கியரை குறித்து நாம் படிக்கிறோம். When we read about this Amalekite, ஒவ்வொரு காலங்களிலும் அவனுடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடினால்
தலைமுறை தலைமுறையாக யுத்தம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Because his hand was against the throne of God, therefore the battle will continue from generations to generations. அவருடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததா அர்த்தம் என்ன? What is the meaning? His hand is against the throne of God. யார் அந்த சிங்காசனத்துக்கு ஆயத்தமாகிறார்களோ அவளுக்கு விரோதமாக இந்த பொல்லாத வல்லமையில் போராடும். Because this Amalekite will fight against any person who is preparing themselves for the throne of God. ஆகையினால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு ஜெயம் கொண்ட சபைக்கு நிழலாட்டமான ஒரு ஸ்திரியை குறித்து நாம் படிக்கிறோம். And therefore in book of Revelation chapter 12 we read about a woman that is travailing in birth. அவள் சபைக்கு நிழலாட்டம். And she was the type and shadow of church. அவள் ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுக்கும்படியாக பிரசவ வேதனையோடு காணப்படுகிறாள். And she is travailing in birth to deliver a man child. சூரியனை அணிந்திருக்கிறாள், சந்திரன் மேல் நிற்கிறாள், 12 நட்சத்திரங்களான கிரீடம் அவளுடைய தலையின் மேல் இருக்கிறது. And she was clothed with sun, moon under her feet, upon her head a crown of 12 stars. அவள் பிரசவ வேதனையோடு இருக்கிறாள். And she was travailing in birth. ஆனால் அவளுக்கு முன்பாக 7 தலையும் 10 கொம்புகளோடு ஒரு பெரிய ஒரு வலு சர்ப்பம், பெரிய வலு சர்ப்பம் நின்று கொண்டிருந்தது என்று நாம் படிக்கிறோம். We read the great red dragon having 7 heads and 10 horns and 7 crowns upon it standing against her. தேவன் நம்மை அபிஷேகத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து உன்னதங்களிலே வீற்றிருக்க செய்கிறார். And the Lord God by his anointing has made us to sit in the higher places. இந்த பொல்லாத வழியில வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள் இது வானத்துல உன்னதத்துல உட்கார்ந்திருக்கு. இது வானத்துல பெரிய அடையாளம். இது இந்த பெரிய வலு சர்ப்பம் வானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. Even the great dragon is also in the higher places. ஆனால் விழித்திருந்தால் என்ன நன்மை? But if you are watchful, what will happen? எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறானே அந்த பிசாசுடைய தந்திரங்களை நாம் எதிர்த்து ஜெயங்கொண்டான் பிள்ளையாய் சிங்காசனத்துக்கு. But we can overcome all the enemies, and who is moving as a roaring lion, we can escape and we can go to the heavenly places. இரண்டாவது என்ன நன்மை? What is the second good thing? வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படித்தால், Revelation chapter 16 verse 15 we read. சீக்கிரம் படிப்போம். வெளிப்படுத்தல் 16:15. Revelation 16 and verse 15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். And he that is keepeth his garments, and he is blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the Lord. நாம் விழித்திருந்தால் தேவன் நமக்கு தந்திருக்கிற வஸ்திரங்களை நாம் காத்துக் கொள்ளலாம். If we are awake and if we are watchful, then we can keep the garments God has given to us. நாம் அறிந்திருக்கிறபடி ஆவிக்குரிய 7 படிகளும் 7 விதமான வஸ்திரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். As we know, the 7 steps in our spiritual life speaks about 7 types of garments. கடைசியாக பூர்ண பரிசுத்தமாகுதல், அப்பொழுது நமக்கு கிடைக்கப்படுகிற வஸ்திரம் தான் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். And when we are on our final salvation, the garment given to us, it is a garment of fine linen that is white and clean. இந்த வஸ்திரங்களை ஒன்றின் மேல் ஒன்று போட்டவர்களாக அழகாய் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் நம்முடைய மணவாளன் இயேசுவுக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டும். And being putting on the garments given unto us by God, we can go and worship our Lord Jesus. வஸ்திரத்தை தருவது தேவனுடைய வேலை, வஸ்திரத்தை எடுத்து விடுவது பிசாசுடைய வேலை. It is the work of God to give us the garments, but the work of enemies to take the garments away from us. ஏதேன் தோட்டத்திலே மகிமை, தேவ மகிமை கர்த்தர் மனுஷனுக்கு வஸ்திரமாக தந்திருந்தார். In the garden of Eden, God has given the glory of God as a garment to Adam and Eve. பாவம் செய்யும்படியாக தூண்டி பாவம் செய்ய வைத்து தேவ மகிமை இழந்து போகும்படியாக பிசாசு சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே செய்தான். But the enemy tricked Adam and Eve so that they might commit sin and lose the garment of glory of God. ஆகையினால் தேவ மகிமை இழந்தவன் ஓடி போய் நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று ஒளித்துக் கொள்கிறான். ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை, ஒளித்துக் கொள்கிறான். The person who lost his glory, he went and hid himself from the Lord, saying, Lord, I am naked. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட இயேசு சுவாமி ஒரு உவமையை சொல்லிக் கொடுத்தார். In the New Testament period, the Lord God said a parable. பிசாசுக்கு ஒரு பெயர் சொல்லி இருக்கிறார். He gave a name to the enemy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். And the thief cometh to kill and devour, but not to anything else. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டார். அவன் வஸ்திரத்தை எல்லாம் முறித்து கொண்டு அவனை அடித்து குற்றீராய் மாற்றினார்கள். A person went from Jerusalem to Jericho. On the way, the thieves took over him and they injured him and they left him half dead, taking away his garments. அப்போ இந்த விழுந்து போன பிசாசு இந்த கள்ளருடைய அவனுடைய வேலை என்ன, அவனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் தருகிற வஸ்திரத்தை அவன் உறிஞ்சி போடணும், எடுத்துறணும். And the purpose of the enemy or the devil is always to take away the garments God has given to us. தேவனுக்கு முன்பாக அவன் நிர்வாணியாய் காணப்படணும். And he should become naked in front of God. இதான் பிசாசுடைய நோக்கம், தந்திரம். This is the trick of the enemy. ஆனால் தேவன் நமக்கு வஸ்திரத்தை தந்திருக்கிறார். God has given us the garments. ஒரு கல்யாணம் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம், அந்த எஜமான் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கும் பொழுது கல்யாண வஸ்திரத்தையும் கொடுத்திருந்தார். When the master invited every person for his son's wedding, he also given them the garment of the wedding. அவங்க எல்லாரும் வஸ்திரம் தரித்திருக்கிறார்களா அந்த எஜமான் பார்க்கிறார். And the master came and checked every person, are they in their garments? ஆனால் அதிலே ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை. But there is one person without the garment. அங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What is the word of God said there? உனக்கு
கொடுக்கப்பட்ட வஸ்திரம் எங்கே? Where is the garment given to you? அவன் வஸ்திரத்தை போடாமல் வைத்திருந்தான். He kept his garment. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? But what was given? What is the instruction given? இருளிலே தூக்கி போடுங்கள். Cast him in the outer darkness. அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். Let there be biting and gnashing of teeth. ஆனால் விழித்திருந்தால் என்ன நடக்கும்? But what will happen if we are awake? எக்காரணத்தை கொண்டு பிசாசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை எடுக்க முடியாது. நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ளலாம். We can preserve our garments. No enemy can take away our garments. முன்பாக சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் அவருக்கு முன்பாக நிற்கலாம். We can go and stand before him as an adorned bride with a fine and white linen garment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. மூன்றாவதாக என்ன நன்மை? And what is the third blessing? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். Gospel of Luke chapter 21 verse 36 we read. படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டுமா? Always watch therefore and pray. அதனால் என்ன நன்மை? What goodness we receive? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படலாம். That we might be worthy to stand before the Son of Man. இயேசு சுவாமி வெளிப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துக்கு முன்பாக தான் ஒவ்வொரு மனுஷனும் போய் நிற்க வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். And after the coming of our Lord Jesus Christ, every person should stand before Antichrist. இயேசு வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். But when Jesus reveals, we should stand before him. நாம் நீசருக்கு முன்பாக, விழுந்து போன ஆவிகளுக்கு முன்பாக, அற்பருக்கு முன்பாக அல்ல, நாம் ராஜாவுக்கு முன்பாக, மகிமை பொருந்தின ராஜாவுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். And we should go and stand before the glorious king, not before any vile person or the fallen spirit. தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிற மனுஷன் அவன் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாவுக்கு முன்பாக நிற்பான். And he that is careful in all his works will stand before king, not before the vile person. உத்தரவாதமாகி விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நாம் உண்மையாய் விழித்திருப்போம் என்றால் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாவுக்கு முன்பாக நாம் நிற்கலாம். If we are very careful to stand in all our duty given to us, we will stand before the king. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். And finally I would like to conclude with one thing. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Gospel of Luke chapter 12 verse 37 we read. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Verily I say unto you. என்ன சொல்லுகிறேன்? What did he say? யார் உண்மையாக விழித்திருந்தவர்களாய் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எஜமான் அறையை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்கிறார், அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். And here the master himself shall gird them and also make them sit and give them meat, and he will also serve them. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் படிக்கிறோம். In the book of Revelation we read, இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். Behold, I knock at the door. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு வாசலை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். If any man listen to my voice and open the door, I will enter into him. நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். And I will eat, I will sup with him, and he shall sup with me. இந்த அனுபவம் வேறே. This is a different experience. ஆனால் இங்க நாம் லூக்காவிலே நாம் படித்தோமே இந்த அனுபவம் வேறே. And the experience we read here in Luke is different. நாம் ஆண்டவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறதில்லை. இங்க என்ன சொல்லுகிறார்? And this is not something where we sup with God and God sup with us. நான் என்னுடைய அறையை கட்டிக்கொண்டு அவனை போஜனம் இருக்க செய்து நான் அவனுக்கு பந்தி பரிமாறுவேன். I will guard himself and I will serve him with meat. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the meaning? தேவன் ஒரு மனுஷனை கனம் பண்ணினால் இவ்விதமாக தான் கனம் பண்ணுவார். And this is how the Lord God will honor a person. இன்றைக்கு நாம் பூமியிலே மனவாட்டி நாம் ஒரு மனைவியா இருந்து கஷ்டப்படுகிறோம். And today being a wife we toil for the Lord. நித்தியம் முழுவதுமாய் நாம் மனவாட்டியா இருக்க போகிறோம். But in the heaven we shall be his bride. இந்த இடத்திலே நாம் படிக்கிற வசனத்தின் வெளிச்சத்தின்படி by the light of the word of God we read here. மனவாளனாய் இருக்கிற இயேசு சுவாமி நித்தியத்திலே நமக்கு முன்பாக ஒரு வேலைக்காரனை போல அறையை கட்டிக்கொண்டு நமக்கு ஆகாரம் பரிமாறுவார். Our eternal God Jesus Christ as a servant, he will guard himself and he will serve us food. நம்முடைய சிந்தையினால் நினைச்சு கிரகிக்க முடியாத ஒரு காரியம். And this is an experience where we could not even imagine in our mind. தேவன் நமக்கு முன்பாக ஒரு அடிமை போல கச்சை கட்டிக்கொண்டு அறையிலே கச்சை கட்டிக்கொண்டு ஆகாரத்தை பரிமாறுகிறார் என்றால் நம்ம என்ன செய்ய முடியும்? If an almighty God, our Lord Jesus himself will guard himself and he will serve us, what can we do to him? நான் நினைக்கிறேன் அந்த டேபிள்ல இருந்து நாம் கீழே விழுந்து ஆண்டவருடைய பாதத்தை தான் நம்ம பிடிக்க முடியும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. We can only fall at his feet. அவ்வளவு பெரிய ஒரு கணம்.
That is the greatest honor. தேவன் கனப்படுத்தினால் அவ்விதமாக தான் கனப்படுத்துவார். And this is how the Lord God will honor. இயேசு சுவாமி இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், When the Lord Jesus was on this earth, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் if இருப்பான். any man serve me, him will my Father honor, and he shall be where I am. அப்போ தேவன் கனப்படுத்துகிற ஒரு ஸ்தானம் இருக்கு பிரியமானவர்களே. And there is a place where our God will honor us. எழுத்தின்படியான அகாஸ்வேரு ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். We read about literal Ahasuerus king. 127 நாடுகளை ஒன்றாக வைத்து அரசாட்சி செய்த ஒரு ராஜா. And he is the king who ruled almost 127 provinces. அவன் என்ன செய்தான்? What did he do? யூதனாய் இருந்த மொர்தெகாயை கனப்படுத்தும்படியாக ஒரு திட்டம் வகுத்திருந்தான். He had a plan to honor Mordecai the Jew. ஆனால் அதே இடத்திலே யூதருக்கு சத்துருவாய் இருந்த ஆமான் என்ற ஒரு சத்துருவன் இருக்கு. And there was also another person who was an enemy to Jews. அவன் யூதர்கள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு திட்டம் வகுத்திருந்தான். And he had a plan to kill all the Jews. ஆனால் தேவனுடைய மனதில் இருக்கிற நோக்கம் என்ன? But what was the plan of God? இன்றைக்கு வாசல் காவல்காரனாய் இருக்கிறவன் தான் நாளைக்கு அவன் சிங்காசனத்திலே ராஜாவுக்கு அடுத்தவனாய் வீற்றிருக்க வேண்டும். The one who is a gatekeeper today will be tomorrow in the next place to the king. ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் முழு தேசமே முழு பூமி சர்வ பூமியுமே எல்லாருமே பழைய ஏற்பாட்டுக்கான பரிசுத்தவான்கள் பொதுவான இரத்த சாட்சிகள் புதிய பூமியில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படும்படியாக அவர்கள் ராஜவஸ்திரம் தரித்தவர்களாய் அப்படியே சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். And they all should be with a kingly robe, and with the king's robe they all will inherit the new Jerusalem where all the saints of Old Testament will be rejoicing in the new heaven. வேதத்தில் நாம் படிக்கிறோம், அன்று சூசான் நகரமே அசைந்ததாம். On that day the whole palace of Shushan it shook. சூசான் நகரமே களி கூர்ந்ததாம். And the whole city of Shushan rejoiced. அப்படியே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். And Mordecai was seated on the throne. அதுக்கு முன்பாக என்ன நடந்தது? But before that what happened? இந்த சத்துருவாய் இருந்த ஆமானை வைத்து அவன்கிட்ட ராஜா கேட்கிறான், ஒரு மனுஷனே ராஜா கனம் பண்ண என்னடா பண்ணணும் சொல்றான். And the king asked Haman, what should the king do to honor a person? அவன் தன்னைதான் ராஜா கனம் பண்ண போறார், நான் தான் ராஜாவுக்கு அடுத்ததா இருக்கு, என்னை விட யாரு பண்ண போறாரு சொல்லிட்டு லைனா அடிக்கி சொல்லுகிறான். நான்கு முக்கியமான காரியங்களை சொல்லுகிறான். And this Haman is thinking in his mind, I am the person next to king, who else will the king honor other than me? So he was continuously saying விசேஷமான காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தான். He is giving all the greatest experience. ஆனால் ராஜா என்ன சொன்னார்? What did king say? நீ சொன்ன அத்தனையுமே வாசலில் இருக்கிற மொர்தெகாய்க்கு ஒன்று விடாமல் அப்படியே கவனமாக செய்யப்பார். But the king said, go and do whatever things you said, do this to Mordecai as you said. அந்த ராஜா ஏறுகிற அந்த குதிரையின் அந்த ரதத்துல முதல் ரதத்துல அவன் ஏறணும். அப்போ முன்னாடி இருந்துட்டு சொல்லிட்டு போகணும், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் விதமாய். அவன் என்ன நினைச்சான், மொர்தெகாய் கீழே இருந்துட்டு ஆமான் அப்படியே சொல்லிட்டு வருவான் அவன் நினைச்சான். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. மொர்தெகாய் மேல உட்கார்ந்து இருக்கிறான், நீ ஆமானே நீ கத்திட்டே போறது. But what happened here is Haman thought that only Mordecai will be shouting saying this is how the king honors a person. But what happened is Mordecai was on the chariot, but Haman is the one who is shouting in the streets. ராஜாவை கனப்படுத்தினால் இப்படி சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் செய்வார். When the king honors us and all the enemies will be ashamed. அருமையான தேவனுடைய ஜனமே, oh beloved people of God, இந்த வார்த்தையிலே நான் முடிக்கிறேன். I would like to conclude my words. என்னுடைய சத்தத்தின் எல்லையில் இருக்கிற எல்லாரும் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். And all those people who could listen my voice understand one thing. விழித்திருந்தால் நம்முடைய எஜமானால் கனப்படுத்தப்படக்கூடிய எஜமான் நமக்கு நம்மை கனப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. If we are watchful, then there will be a time our God will honor us. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான். Where am I there will be my servant. அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். Him will my father honor. என்படியான அகாஸ்வேரு ராஜாவே வாசலில் இருந்த மொர்தெகாயை இவ்விதமாய் கனப்படுத்தினான் என்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்தினால் எப்படி கனப்படுத்துவார்? If an ordinary king like Ahasuerus will honor a person like this, what about the God who created the heaven and the earth, and how will he honor us? அந்த கனத்திற்கு நாம் பாத்திரவான்களாய் மாறும்படியாக அவருடைய தேசத்தில் இருந்தால் போதாது, அவருடைய இனத்துக்கு வரணும். Beloved people of God, for that great God to honor us, not only to be in the country but we should come into the kindred. அந்த இனத்தில் வந்தால் மாத்திரம் போதாது, அந்த ஒருத்தி என்கிற அந்த முக்கியமான சனத்திற்கு நாம் வளர வேண்டும். And we should come to the one part of the one daughter. அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ள ஸ்தானத்தில் நாம் வருவோம். And those who are called and chosen and those who are faithful, we should come to the faithful. ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம். Let us inherit all the blessings. தொடர்ச்சியாக இந்த கிருபை பொருந்தின வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May God help us also that we might listen to all the word of God has given unto us. Hallelujah, hallelujah.
பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நம்மளை துதிக்கிறோம். ஒரு முக்கியமான சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி தந்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. 3 கருத்துக்களுக்குள்ளாக 12 குறிப்புகளை விழித்திருக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தில் ஏன் நாங்கள் விழிச்சிருக்கணும், எப்படி நாங்கள் விழித்திருக்கணும், நாங்கள் அப்படி விழித்திருந்தால் என்னென்ன நன்மைகள் எங்களுக்கு வரும் என்று திட்டம் தெளிவாக பேசும்படி நல்ல தயவை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட நாங்கள் அதன்படி ஜீவிப்பதற்கு பரிசுத்தாவின் உதவி செய்யும்படி ஆகும்படி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த வசனத்தை கேட்ட யாவருக்குள்ளும், தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற யாவருக்குள்ளும் இந்த நிறைவான வல்லமையை தந்து நம்முடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினால் விழித்திருக்க உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்கட்டும். உங்கள் அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய மேலான கிருபைகளை விளங்க பண்ணுங்க. அருமையான பாஸ்டாவை பயன்படுத்தினபடி நமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தரை பலப்படுத்துங்கப்பா. அநேக லட்சங்களுக்கு, ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு பயன்படுத்துங்கப்பா. அப்படி கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மாறாத நித்திய நோக்கத்தை நிறைவேற்றி அந்த புதிய எருசலேம் சீயோனில் வந்து காணப்பட உதவி செய்வீராக. அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், யெஷுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஷ்மா இஸ்ராயேல் Adonai Eloheinu, Adonai Echad. Shema Israel, Adonai Eloheinu, Adonai Echad. Shema Israel, Adonai Eloheinu, Adonai Echad. என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். கடைசி அருமையான ஐயா அவங்க ஆசீர்வாதத்தை சொல்லி முடிப்பாங்க. இவரே கேகா யாவே வைஷ்மரேகா, யாயேர் யாவே பனாவிலேகா விகுனேகா, ஈசா யாவே பனாவிலேகா, வயாஷம் லேகா ஷலோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் இன்றும் இன்றும் சதா காலம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் உள்ளம் அணைந்திடாதே. வெள்ளங்கள் திரண்ட